சிவனுக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? சிவனுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. திருமால் தான் 10 அவதாரம் அனுப்ப மறைஞ்சு போவார். காளமேகம்னு ஒரு மிகப்பெரிய புலவர் தமிழ்நாட்டில், அறிவாளினா பெரிய அறிவாளி. இந்த பக்தி வழிபாட்டில் என்ன பிரச்சனைலாம் இருக்கு பாருங்க. காளமேகம் ஸ்ரீரங்கத்து கோயில்ல மடையன். மடையன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்ல சமயக்காரன். ஆனா அவனுக்கு காதல் திருவானை கோயில் சிவன் கோயில் தேவதாசிட்ட. தினசரி பெருமாள் கோயிலேருந்து அக்கார அடிசில் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்துடுவான். மார்கழி மாதம் வரும்போது அந்த பிள்ளைக்கு என்ன சங்கடம் வந்துடுதுன்னா, திருவம்பாவையில் எம்கொங்கை நின் நண்பரெல்லார் தோல் சேரற்கன்னு அது பாடணும். இவன் போகிறான், அது கதவை சாட்டி திறக்க மாட்டேங்குது. நான் எப்படா சிவபுரம் முன்னால உன் பக்தனை தவிர வேற ஒருத்தரோட இருக்க மாட்டேன்னு பாட முடியாது, நீ போயிருங்க. ஏய் ஏய் சினிமா கச்சேரி இல்லை என்ன என்னங்கடா நாட்டில் சொல்ல முடியாது. இவனும் எம்எல்ஏ என்னாலும் ஆயிடுவான். அது வேற நம்ம சங்கடம் பண்ணுவோம். கேட்டீங்களா? நாட்டில் எதுக்கெல்லாம் மாறி இருக்கான் பாருங்க. அந்த படியிலேயே வைஷ்ணவத்திலேருந்து சைவத்துக்கு மாறிட்டான் பொண்ணுக்காக. மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவன் போகிறான். நாமம்னா இல்லை, திருநீர் விட்டுருக்கான் போகிறான். அங்கே ஐயங்காரர்கள் சும்மா இருப்பாங்களா? பிள்ளையாருக்கு நாமத்தை போட்டு, நீ தான் அங்கே போயிட்ட பாரு, உங்கள் சிவபெருமான் மகன் பிள்ளையார் எங்கிட்ட வந்துட்டான். இவன் அறிவானவன் காளமேகம். நான் அவனும் பிள்ளைமாராக இருப்பான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மகிட்ட தான் அந்த சேட்டையெல்லாம் இருக்கும். இவன் எடுத்த உடனே சொல்கிறான் அவன்கிட்ட, தந்தை பிறந்து இரவா தன்மையினார், தன் மாமன் வந்து பிறந்து இறக்கும் உண்மையினார், வீண் இக்கு வேளை எரித்தான் மகன் மாமன் காணி. அவன் என்ன பதில் பாருங்க. இவங்க அப்பா பிறக்க மாட்டார், சாக மாட்டார் சிவபெருமான். ஆனால் மாமா பிறந்து செத்து போவான். அதனால் அவன் சொத்தை எவனும் எடுத்து போகக்கூடாதுன்னு நாமத்தை போட்டு அடையாளத்துக்கு உட்காந்துருக்காருன்ட்டான். கேட்டீங்களா? காளமேகம். இந்த கண்ணன் பாத்திரம் ஒன்று தான் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கு. சுவைக்க, ரசிக்க, எல்லா விதத்திலையும் பார்க்க. உங்களை நிறைய படித்தவங்க இருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கர்ணன் மட்டும் எப்படி கொடுக்குறவனானா? யாராவது சொல்லுங்களேன். பாண்டவர்ல மூத்தவன், அவன் மட்டும் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆனான்? அவன் பிறந்தது சூரியனுக்கு. சூரியன்னா உலகத்து உயிரிலே கிடையாது. உலகத்து உயிர்களுக்கு பூரா வாழ வைக்கிறவன் சூரியன். அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான், வாரி வழங்குறான். அவனுக்கு பிள்ளைய பிறந்தா அப்படி கொடுக்காம இருப்பான்? அவனுக்கு அண்ணன் யாரு? அண்ணன் சனீஸ்வரப்பான். அவனும் சூரியன் மகன். அவன் மூத்தவன், அவன் இளையவன். நம்ம ஜோதியங்கள்லாம் தப்பா சொல்லுவாங்க. சுக்கரதேசன்னு சனி தான் அள்ளி கொடுப்பான், சுக்கரன் அழிச்சிருவான். எல்லாத்தையுமே தப்பா படிக்கிறான். பாருங்க, என்கிட்ட வந்து கோவப்படுறான். அண்ணாச்சி எங்களை திட்டுறீங்களே. எங்க திட்டல. அதான் என்னன்னா, உண்மை பேசுங்க. உண்மை பேசினா அண்ணாச்சி முரடரு, திட்டுறாரு. சுக்கரதேச கெடுத்துரும். சனி தான் அது பொங்கு சனிப்பாங்க நம்ம பெரியவங்க தூக்கி. குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ணை 14 வயசு பிள்ளைய வளர்க்குறான் அவன். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேரை போடணும்னா முனி, எல்லா முனியையும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர். அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு கொண்ட கொடுத்து, நீ பார்த்துக்க வரேன். அது 2 மாதம் பார்த்துருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடலை. அப்போ துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. இங்கே வேணா வருதுப்பா, கூப்பிட்றாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனால் குழந்தை இல்லாமல் போயிடும். உன் கணவனுக்கு குழந்தை பெறுகிற தகுதி இல்லாமல் போயிடும். அதனால் நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிட்றோ அவன் வருவான், அவன் அம்சமாக உனக்கு ஒரு குழந்தை வரும்ட்டான். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னால் சோதிச்சு பார்க்காதா? அந்த பிள்ளை முட்டமாளில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பதறது, நான் கன்னி, திருமணம் ஆகலை, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதில் பிறந்தவன் தான் சூரியகுமாரன் கர்ணன். ஆனால் அவன் ரொம்ப அவ காலத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் இல்லை போலுக்கு.
கட்டிடம் ஆற்றுல வச்சு விட்டான். ஆனால் அறிவான பெண் தன்னுடைய சேலை ஒன்று அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. எங்கேயாவது கண்டுபிடிக்கணும்னா அது மிதந்து வருது. ஒரு தேரோட்டி அவளை எடுத்துடலாம். குருச்சேத்திரத்தில் அவன் கொண்டு வளர்க்குறான். அவன் மனைவிக்கு குழந்தையில ரொம்ப பெரிய அன்பாக வளர்க்குறாங்க. அந்த குழந்தை சகல விதமான தெய்வ அம்சமும் அவனை பார்த்தா இருக்கு. கவசம் இருக்கு, கொண்டம் இருக்கு, ரொம்ப தேஜஸாக இருக்கான். ஆனால் நம்மளை மாதிரி கருப்பு தான் அவனு. எனக்கு ஒரு பெருமை இல்லை, நான் கர்ணன்லாம் நம்மளை மாதிரி கருப்பாக இருந்திருக்கான் அப்படின்னு வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது, வரிசையாக ஒரு சாமிக்கு ஒரு குழந்தைய பெறான். அடுத்தால தர்மராஜனுக்கு தர்மன், அப்புறம் வாயுபுத்திரன் பீமன், அப்புறம் இந்திரனுக்கு மகன் அர்ஜுனன். வரிசையா ஒரு 5 குழந்தை. பாண்டு இருக்குன்னா வேணாம், பாண்டுவும் தொட்டா இறந்து போயிடுவான், இறந்தும் போயிடுவான். ஊரில் திருதராஷ்டிரம் இருக்கான். அவங்க அம்மா அந்த காலத்தையே பொம்பளை இப்படிலாம் இருந்திருக்கு. அவங்க அம்மா ரொம்ப நல்லவா. அந்த மனசுக்குள்ள தப்பு இருந்திருக்கு. அந்த மதப்பைய குருடனா பிறந்தான். அதனால தான் அவன் ஆட்சிக்கு வர முடியல. அவன் ஊனமுற்றவனாக இருக்கான்னு பாண்டு ஆட்சியில் வைக்காங்க. அதில் தான். ஆனால் அப்புறம் பாண்டு காட்டுக்கு போயிடறான். அங்கே ஆள முடியாமல் பையங்களை வச்சு ஆண்டுக்கிடுங்கன்னு. ஆனால் அங்கே என்ன நடக்கு, பீஷ்மர் அவன் ஒரு அற்புதமான கேரக்டர். அந்த பாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதியா, எல்லாரையும் காப்பாற்ற பிறந்த பீஷ்மர் 8ஆம் நம்பர் 8ல் பிறந்தான். எல்லாத்தையும் சரி செய்ய வந்த பகவான் கண்ணன் 8. இந்த எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை பண்ண சகுனி 8வது பிறந்தான். மன்னிச்சுக்கிடுங்க, நானும் 8வது தான் பிறந்தேன். என்னோட கண்ணதாசன் 8வது தான் பிறந்தேன். அப்போ என்னாச்சுன்னா எல்லா 8ம் மோதுது. ஒருத்தன் பரமாத்மா. பீஷ்மன்னு பேர் அவனுக்கு ஏன் வந்துன்னா, அவன் தேவவிரதன் ஒரு ஆள் தான். அவன் அப்பா மன்னராக இருக்காரு குருச்சேத்திரத்தில். அவர் அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு. சாப்பிட மாட்டேங்கிறாரு. தேவவிரதனுக்கு சந்தேகம் வருது. அப்பாவுடைய எப்பவுமே பெரிய மனுஷன் மேலே சந்தேகம் வந்தால் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் எங்கள் டிரைவர் ஃபோட்டோ எடுக்கான், டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். தேரோட்டிகிட்ட போய் கேட்குறான் தேவவிரதன், அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாங்க, ஏன் இப்படி இருக்கான்னு. அவன் சொல்லிட்டான், அங்கே ஒரு மீனவர்களை மன்னன் இருக்கான், அவன் மகளை உங்கள் அப்பா விரும்புகிறாரு. இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்கிறேன், அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போகிறான் தேவவிரதன். அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்வி கேட்குறேன், நான் பொண்ணு கொடுத்துறேன், ஆனால் நாளைக்கு நீ தானே வாரிசாக வருவே. அப்போ இவன் சொன்னான், நான் வாரிசாக வரமாட்டேன்னு சொல்லிடுறேங்க. நீ கல்யாணம் பண்ணி எவனா பிறந்தா அவன் வாரிசாயிருவான்லாங்க. கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான். அப்போ தான் வானத்திலிருந்து அசரீரி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வர முடியல. ஆனால் அவன் அந்த குருச்சேத்திரத்தில் எவ்வளோ தவறு நடந்தாலும் காப்பாற்றணுங்கிற அந்த தந்தை கொடுத்த வாக்குறுதிக்கு வாழ்கிறவன். கண்ண பரமாத்மா வந்ததே இவன் எல்லாரையும் கொள்றதுக்கு தான் அவர் வந்தார். அவர் என்ன பண்றார், இந்த பஞ்சபூதங்களுக்கும் பிறந்த குழந்தைகளோடு தான் இருக்கிறார். நான் மறந்துடக்கூடாது, கடவுளுங்கனால அந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு. அந்த 5 பேரும் பஞ்சபூதத்துக்கு பிறந்தவன் தானே, அவங்களோட தொடர்பில் இருக்கிறார். கர்ணனுடைய வளர்ச்சி அவனுடைய அறிவாற்ற அந்த பிறப்பு. சூரியனுக்கு பிறந்த பார்த்தீங்களா, ஜொலிக்கலாம், எல்லா வித்தையும் அவனுக்கு சிறப்பாக கை மேலே வருது. அப்போ யார் சிறந்த வீரர்கள்னு பார்க்கறதுக்கு இந்த அங்கே மன்னட்டப்புறம் அந்த காலத்தில் ஐயர்கள் தான் வந்திருக்கான். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியாருன்னு பூரா பிராமணாட். அவங்க தான் வில்லுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஒரு நாள் அங்கே எல்லா மன்னர் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரிய போர் பரிசோதனை வச்சு கடைசியில் கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, சும்மா நம்ம அவருக்கு தன் திமிர ஒரு சண்டை எடுத்துடுறார். எங்களுடைய நான் கற்பித்து கொடுத்த அர்ஜுனனை விட சிறந்த வீரன் எவனாவது இருந்தால் கூட்டத்திலிருந்து வாங்குறார். கூப்பிடும்போது என்ன சொல்லியிருக்கணும், மன்னருக்கு பிறந்த வேலை இருந்தால் தான் வரணும்னு சொன்னோம்ல. ஒன்றுமே சொல்லாமல் கூட்டத்தில் என் சீடன் அர்ஜுனனை வெல்லுகிறவனை வர சொல்லு. கர்ணன் எந்திரிச்சு போயிடும். கர்ணன் எந்திரிச்சு போனால் அவனுடைய வில்வித்தைகளை பார்த்து சபையே மலர்ந்தது, ஒரே கைதிட்டு ஆரவாரம். அப்புறம் அவனை வீழ்த்தணுமே, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, உடனே அவர் நீ யாருன்னு கேட்க. அவன் என்ன கேட்கான், ஒரு வீரன் வாங்க, நான் வீரன் வந்திருக்கேன். இல்லை நீ மன்னனுக்கு பிறந்தவனா, இவனுக்கு தெரியாதுல்ல, சூரியனுக்கு பிறந்தவனுக்கு தெரியுமா, உலகத்திலே மிகப்பெரிய மனுஷன் அவனும் அவனுக்கு பிறந்தவன். ஆனால் அவனுக்கு கேள்வி கேட்க ஐயன்லாம் எங்கே பிறந்தானே தெரியாது, நாட்டு லட்சம் அது அப்பமேந்தே. இவனும் கேள்வி கேட்கான். அவன் சொன்னான், அப்பா தெரியாது, அம்மா தெரியாது. மனசு கலங்குது. என்னதான் துரியோதனை கெட்ட பயிலாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஓடி வர்றான்.
யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு வரிசை சொல்லணும். யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டே வன்மை உற்றவருக்கும் நலன் நிறைந்த கண்ணி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஜாதி. அந்த மன்னர்கள்ட்ட என்ன கணக்குன்னு பாருங்க. அழகான பொம்பளைகளுக்கு ஜாதி பார்க்கப்படாங்க, ராஜா கூட்டு போயிடுவான்னு அர்த்தம். அயோக்கிய பேர். அது ரொம்ப நாளாக ஆட்சியில் இருக்கும் போது இதான் பண்ணியிருக்கான். அப்புறம் சொல்கிறான், நிறைய கொடுத்து வாழ்னான் பாரு அவனுக்கும். இவனுக்கு எப்படி ஜாதி பார்க்குறீங்க, ஒரு பெரிய வீரன்னுங்கிறான் துரியோதனன். ரொம்ப அனாதரவாக நிற்கிற ஒருத்தனை போய் ஒரு மன்னன் பையன் ஆதரிச்சான்னா அவனுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா? யாருக்கும் வர்ற பலவீனம் தானே. நீங்கள் என்ன சொல்றீங்க? இவன் என்ன பண்ணிடுறான், பிரியமாயிடுறான் அவன் துரியோதனத்தை. துரியோதனன் என்ன பண்ணுறான், இவனை உடனே அரசனாக்கினா தான் அந்த மரியாதை வரும். கேட்டால் தேர்தல் நடந்து மூணு நாள் கழித்து தான் மந்திரியை தேர்ந்தெடுக்க முடியுது நம்ம நாட்டில் வச்சோன்னா. அவன் அந்த 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 இடத்துலேயே சேர்த்துறான், நீ அங்கே நாட்டு அரசாங்க. அதில் சிறப்பு என்ன தெரியுமா, அரசன்னு சொன்னால் மன்னன் சொன்னால் போதும். இப்போ நம்ம ஊரில் ஒரு கவர்னரை ஆட்சியில் வைக்கணும்னா ஜனாதிபதி தான் உத்தரவு பண்ணணும், இல்லைங்கய்யா? ஆனால் இவனுக்கு என்ன சிறப்பாருங்க, ஒரு சிற்றரசனாக போகிறவனா சக்கரவர்த்தியை முடிச்சு விட்றான் இவனுக்கு. துரியோதனன் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க நட்பு சிறந்தது. துரியோதனுக்கு அவனுக்கு உண்டான நட்பு இருக்க, அதில் பிழைய கிடையாது. துரியோதனன் வந்து பாண்டவர்களுக்கு எதிரானவங்களே கர்ணன்ட்ட ரொம்ப அன்பானவன். அது ஒரு செய்தி சொல்லினேன். துரியோதனன் வந்து ஒரு தட்டில் ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த முறை சாப்பிட மாட்டான். அது எச்சின்னு தண்ணி எச்சியே தான் சாப்பிட மாட்டான். ஆனால் கர்ணன் சாப்பிட்டு இருக்க தட்டில் போட்டு எந்த எச்சி எடுத்து சாப்பிட்டான். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. அவனுக்கு ஒரு சூது இருக்குது, இவன் நமக்கு வேணும். ரெண்டாவது அவனை உண்மையாக நண்பனாக நம்ப வச்சு வாழ வைக்கணும்ல, அதை துரியோதனை பண்ணுறான். இந்த நேரத்தில் பின்ன சகுனின்னு ஒரு அருமையான 8ஆம் நம்பர். சகுனி எப்படி, சகுனி மேலேயும் குற்றம் இல்லை. சிறு வயதில் இந்த ஜோசியர்கள் தான் பல காலத்தை நம்ம மாட்டியிருக்கானுவோம். ஒரு ஜோசியர் போய் துரியோதனிட்ட புரியுதா, அப்பாட்ட திருதராஷ்டிரன் சொல்கிறான், உங்கள் ஆட்சிக்கு பெரிய இடையூறு வரப்போகுது. உங்கள் மாமனார் வீட்டில் 100 பயில பிறந்திருக்கான்ல, அவங்களால இடையூறு வரப்போகுது, அதனால் அவங்கள ஊருக்குள்ளே வச்சுக்கிடாதான். திருதராஷ்டிரன் என்ன உத்தரப்பட்டார், மனைவி காந்தோரடி பிறந்த 100 பேரையும் கொண்டு பாதாளச்சேரில் அடைச்சாச்சு. 100 பேருக்கு சாப்பாடுனா ஒரு உருண்டை சோறு. அப்போ சகுனி அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த சோத்தப்புறம் ஒன்றா திரட்டி 8வது பிறந்த சகுனிக்கு மட்டும் அதை கொடுத்துருக்காரு. நாங்கள் ஒவ்வொருத்தனா செத்துறோம் சாப்பாடு இல்லாமல், நீ கடைசியில் நான் இறந்ததுக்கப்புறம் என் முதுகு தண்டுபடம் இருக்குல்ல, அதில் 2 இது தெளிச்சுக்கோ பகடை, அதை வச்சு இந்த துரியோதன கூட்டத்தை அழிச்சிருன்ட்டான். தாய் மாமன் இவனோட கொல்லத்தாங்க வந்திருக்கான், அது அவனுக்கு தெரியாது. துரியோதனன் அவன் இந்த போரெல்லாம் இழுத்து விடுறதே துரியோதனை, அந்த குடும்பத்தை அழிக்கணும், நம்ம குடும்பத்தை அடிமைப்படுத்தி ஒரு யோசனையால் வந்தது. புரியுதா? அப்போ என்ன நடக்குது, பாண்டவர்கள் நல்லா இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க வந்து காட்டிலேருந்து வர்றாங்க, வந்து எங்களுக்கு உண்டான ஆட்சி எங்களுக்கு கொடுங்க. ஆனால் அவங்க சிறப்பை பாருங்க, யாரும் அவங்க வந்து கேட்கல, கண்ண பரமாத்மாவை அனுப்புகிறாங்க, நீ போய் கேட்டுவா. அப்போ அந்த அந்த 5 பேர்லேயே கடைசி பையன் இருக்கான சகாதேவன், அவன் ரொம்ப அறிவானவன், வேத ஞானம் உடையவன். உலகத்தில் என்னென்னா நடக்க போனால் அவனுக்கு தெரியும். அப்போ அவன் பெருமாள்கிட்ட சொல்கிறான், சிந்தித்தபடி நீயும் சென்றாலன் இருந்தாலன், பிறந்து 100 மைந்தருக்கும் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தானல் வழங்கினாலன், கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலன் அவிழ்த்தாலன், அந்தத்தில் முடியும் வரை அடியருக்கு. அவன் ஒரே வார்த்தையில் அடிச்சிடலாம். இவர் கேட்கார அவன்கிட்ட போய், எப்பா அந்த போர் வேணும்னு நான் சொல்லிட்டு வரணுமாங்காரு. தர்மன் போர் வேண்டாங்கிறான், பீமன் போர் வேணுங்கிறான். அர்ஜுனன் சொல்கிறான், போர் இருந்தால் தான் நான் கர்ணனை கொல்ல முடியுங்கிறான். நகுலம் போர் வேணுங்கிறான். சகாதேவன் மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்கான். மாப்பிள்ளை போர் வேணுமா, அவன் வேணுங்க அவன் வேண்டாங்க, நீ என்ன சொல்கிறேன்னாரு. போரெலாம் வேண்டான்னு உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அந்த போரை நடத்துறதுக்கதே நீ தானே வந்திருக்க, என்கிட்ட வந்து கேட்க. அப்போ சொல்லு, என் மேலே சந்தேகம் தான் சொல்லுடா, என்ன பண்ணணுங்க. பாராள கண்ணன் நிகழ் பார்த்தனை முன் கொண்டு அணங்கர் காளார் குழல் கிளைந்து நின்னையும் என் காட்டு. அவன் என்ன கேட்குறான், நாட்டை ஆடுறதுக்கு கர்ணனை வச்சிடணும், அர்ஜுனனை கொண்டுடணும், திரௌபதியை முடிய வெட்டிடணும். அப்போ பகவான் எல்லாம் சிரிச்சே கேட்காரு. அப்புறம் ஒன்றை கட்டி போடணுங்க யார், கண்ணன்ட்ட. அவர் கேட்காரு, மற்றெல்லாம் செஞ்சுருடா, உங்கள் குடும்பத்தாட்கள் என்னடா இப்படி என்ன எப்படா மாப்பிள்ளை கட்டுவேன்னாராம். கடவுள என்ன எப்படி கட்டுவேன், அவனு ஒரு 10,000 வடிவத்தில் நிற்கிறார் கண்ணபரமாத்மா. இவன் சம்மணம் போட்டு கீழே உட்காந்தா ஓம் நமோ நாராயணாய நமன்னு சொல்லிட்டே இருந்தான். இங்கே உள்ள வந்து மாட்டிக்கிட்டார் கடவுள். அவ்வளோ உரமாக இங்கே வந்துட்டு
அப்போ சொல்லாரு, டே என்னடாமா அப்போ அப்படி கெட்டிப்பட்ட என்ன பண்ணணுங்காரு. பாரத போர் முடிகிற வரை நீ எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்போ அவர் ஒரு ரசனை சொல்லியிருக்காரு அவன்கிட்ட, ஒரே ஒரு உதவி நீ எனக்கு செய்யணாரா, என்னை கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லிடாதேன்னாராம். நீ கட்டி போட நான் நம்பலை, கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லாதுன்னு. அப்போ தூது போகிறார். அங்கே இருக்கவன் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவான முடிவில் இருக்கும். இவர் முதல்ல ராஜ்யம் கேட்குறாரு, ஸ்டேட் கேட்குறாரு, அப்புறம் பஞ்சாயத்து போர்டு கேட்குறாரு, அப்புறம் வீடு கேட்காரு. இல்லைங்க, விடவே முடியாது. பகவான் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. அப்படி நடந்து வர்றாரு. கர்ணன் அவங்க கூட இருக்கான். கர்ணன் கிட்ட வரும்போது சொல்றாரு, நீ சூதபுத்தன்லடா, குந்தி மகன்றார். இவருக்கு அவன் தேவை, அவன் மனசை கலைச்சாதான் அவன் யுத்தத்தில் சரியா இருக்க மாட்டான். நம்ம அம்மா தான் குந்தின்னு அவன் உடனே சொல்றான், நான் குந்திக்கு மகனாவே இருக்கட்டும், இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்து என்ன மன்னன் ஆக்கினானா, அவனை விட்டு நான் வர முடியுமான்னு. நீ சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். கண்டால் விளவின் கனியூத்தும் களையால் நிறையின் கனமழைத்தும் குண்டால் மழையின் குலம் தடுத்தும் குலவும் செவ்வர் கோபாலா இன்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று அன்புருகி எம்பியர்பால் சென்றால் என்னை நீ அறிய உலகம் என்ன பார்த்து சரிங்களா. இப்போ நான் இவங்களை விட்டு போனான், நீ போயிட்டு வா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னா பொய்யில்லை, நான் நிச்சயம் சூரியன் மகன் தான், குந்தி மகன் தான், மகிழ்ச்சியா இருக்கு, போயிட்டு வா. இவர் இங்க என்ன பண்றாருன்னா, குந்தி அம்மா கேட்குது, என்னடா மருமனை போயிட்டு வந்தியா, இல்லை அவனை ஒன்றும் தரம் ஊசி அளவு நேரம் கூட தரமாட்டேன்ட்டானுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. அத்த போரில் கர்ணன் உயிரோடு அர்ஜுனனை கொண்டுருவான். அர்ஜுனனை கொண்டா அவன் மக்கமார் 5 பேருமே செத்து போயிடுவான். அது ஒன்று தான் எனக்கு தெரியலங்க. அப்போ குந்தியம்மா கேட்குறான், அவன் கர்ணனை எப்படிலாம் என்னடா பண்ணுறதுன்னு. நான் ஒரு செய்தி கேட்பேன், உண்மை சொல்லுவியான்னு கேட்காரு. கடவுளுக்கு தெரியாமல் அது இருக்குமா? நீ கன்னியா இருக்கும்போது சூரியகுமாரனுக்கு ஒரு பிள்ளை பற்றிய நினைவு இருக்காங்க. அப்போ சொல்றா, இல்லை உங்கள் அப்பாவும் தாத்தாக்கே தெரியாத உனக்கு எப்படி ராத்திரி, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதுதானே நம்ம ஆட்கள் சொல்கிறான், கண்காணி இல்லை என்று கள்ளமல்ல செய்வார், கண்காணி இல்லா இடமல்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தங்கும் நின்றாரே கண்காணி கண்டார் களவழிந்தார். திருமூலர் சொல்லார், எல்லா இடத்துலையும் கண்காணிக்க கடவுள் இருக்கான், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான்னு சொல்லான கூட ஒருவேளை நம்பி நடக்க மாட்டேக்கானே. அவர் கேட்குறார், இல்லத்த உண்மையாக சொல்லுங்க. ஆமான், அவன் தான் கர்ணன், அவன் மூத்த மகன். நீ முடிஞ்சா அவனை போய் கூட்டுவான், ஏன்னா போர் வருது. கூட்டணியை கரெக்ட் பண்ணும்ல, கூட்டணியை கரெக்ட் பண்ணால் தான் பிழைக்க முடியும். எல்லாருமே கூட்டணி தானே வைக்கானுவா. அது பாரதத்திலே ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அவன் மகனை போய் கூப்பிடு. சரி கூப்பிட்டு வந்துடுறேன். எங்க வரலைன்னா, வரமாட்டான்னு இவருக்கு தெரியுங்களா, வரலைன்னா 2 வரங்கள். அர்ஜுனன் மேலே ஒரு தடவை அம்பு விட்டுக்கலாம், இன்னொரு அம்பு விடக்கூடாது. மற்ற 4 தம்பியும் கொல்லக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான். அவனுக்கு கொடுத்தே பழக்கம். அதாவது கர்ணன் சின்ன வயசுல தவழ்ந்து போகும்போது கந்தர்வர்கள் வானத்தில் வந்திருக்காங்க. குழந்தை பார்த்தீங்களா, அழகா இருக்கான்னு இப்படி கூட்டுக்காங்க, வாவான்னு மோதிரத்தை கழுத்தி போட்டான் நான் கையில். 6 மாதம் குழந்தைகிட்ட. இப்போ எங்கள் குழந்தைகள் வழக்கம், வீட்டுக்கு போனால் சாப்பிட கூட சொல்ல மாட்டேக்கானுவோ, கேபிட்டி கூட. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த கேட்க, என்னென்னாச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது இல்லைன்னா, அது ஒன்று தான் என்னால் போட முடியும். சில பேர் அதுலேயும் சொல்லலாம், இப்படி போட வேண்டானாச்சு, மொத்தமாக சாதமாக கிளறி போடுங்கானே. அவனை என்ன செய்ய, நான் முழுவதும் சாப்பாடு போடுவேன், ஒத்த சாதமாக கிளறி போட செலவு கம்மிங்க. நான் சொன்னேன், நான் நற்கதிக்கு போனவேன், வீட்டை விட்டு போங்கடா ஒன்று சொல்லித்தராங்க. அதை தூக்கி போட்டுவானோ மோதிரத்தை. அப்போ அவங்க வியந்து இருக்கிற பொழுது தான் சூரிய தேவன் சொல்லியிருக்கான், அவன் என் பிள்ளை, அவன்கிட்ட என்ன வேணாலும் கிழங்க தருவான். ஒரு முறை இவன் மன்னன் ஆயிட்டான். மன்னன்னா அவன் சொத்து இல்லை. ஒரு ஐயர் அவர் குடும்பத்தில் பெரிய பெரிய யாகம் நடத்துகிறாரு. யாகத்துக்கு விறகு இல்லைன்னு கேட்டிருக்காரு. என்ன பண்ணிக்கான், அரண்மனையில் தூண் நிற்கும்லாம், மரத்தூணு, இதில் ஒரு 10 மரத்தூணை வெட்டி கொண்டு போய் எரிச்சுக்கொண்டிருக்கோம். எங்கே கொடுக்க, நான் நேற்று சொன்னல, சில பேர் 8 நாவை கைவிட்டு எடுத்து கடைசியில் பிச்சைக்காரன்ட்ட 4 நாள் கொடுக்கும். அவன் சொன்னான், 10 rupees குறைஞ்சி நாங்கள் வாங்குறதில்ல, நீ போய் பிச்சை எடுங்க. நான்லாம் கார்கிட்ட வந்தால் 20 ரூபா கொடுத்துறேன். 20 ரூபாய் வச்சாலே ஒரு டீ தான் குடிக்க முடியும், அதுக்கு மேலே ஒன்றும். ஒரு முறை சென்னையில் என் பையன் சினிமாவில் இருக்கானா, அவன் நான் என் மனைவி புற்றுநோயில் சங்கடம், கடற்கரைக்கு டெய்லி கூப்பிட்டு போவோம். ஒருத்தன் எனக்கு பசிக்குன்னு நான் அவன்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தேன் சென்னையில். என் பெரிய பையன் சொன்னால் 50 ரூபாய்க்கெல்லாம் மெட்ராஸில் சாப்பிட முடியாது, நீ குடியான். அப்புறம் 200 ரூபா கொடுத்தான். என் மனைவி நைட்டு அழுதா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம பிள்ளையோட நம்மளை மாதிரியே இருக்கான். வளர்க்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சில பேர் எங்கள் சொந்த மாமனாருக்கே சோறு விட மாட்டேக்கானோ வீட்டுக்குள்ளே வந்தா.
அவரே ஆள் வச்சு தடுத்ததான். ஆனால் திருநெல்வேலியில் விவரமாக இருப்பானோ. அண்ணாச்சிலாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவாளான்றோம். அப்புறம் நம்ம சாப்பிட்டா நம்ம நாய்க்கு சமானம் பட்டா எவ்வளோ சாமர்த்தியமாக சொல்லாந்துமா. அதில் இன்னொன்று இந்த புயலோட சங்கடமா, ரொம்ப அழகான பொண்டாட்டி கெட்டான்னு வைங்க, எவனையும் வீட்டுக்குள்ள விட மாட்டான். சித்தப்பா தாத்தா, தாத்தா கூட, தாத்தா எப்போ வந்த, சரி 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 நான் வெளியே போயிட்டுருக்கேன், நீ 2 நாள் கழிச்சோம், 2 நாள் கழிச்சு அந்த ஊர்லேயே இருக்க மாட்டான். புரியுதா? ஆனால் அவன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போதான் ஒரு சின்ன சிக்கல், ஒரு ஐயருக்கு இவனால் ஒரு சங்கடம் வந்துடுது. அவர் அப்போ சாபம் கொடுக்குறாரு, நான் இப்படி ஒரு இடத்துக்கு போய் தடை பண்ணிட்டேன், நீ யுத்த களத்தில் வைக்கும்போது தேர் சக்கரம் புதஞ்சிருமுங்கிறார். இப்போ அம்மா போய் நிற்கிறார். அவனுக்கு சொல்லி கண்ணை வர சொல்லிட்டு வந்தாலும் அவங்க அம்மா தாண்டா குந்தின்னு. அம்மா பார்த்தா அந்த தேடிட்டு இருக்கவனுக்கு எவ்வளோ பாசமாக இருக்கும். அப்போ அம்மா எங்கம்மா வந்தீங்கன்னு கேட்கான். வருகையின் முதலாய் இளைஞர் ஐவரும் நீ மலரடி அன்பினால் வழங்கி ஒரு குல மக்கமா எல்லாரையும் நின்று வணங்குவானுங்க. குருகுலாதிபருக்கும் குறிசலாய் வாழ்வது கூறுவதே கடனை. நீ தம்பிமார் 5ஓட வந்துரு, நீ தான் ஆட்சி நடத்தணும், அவங்களாம் உனக்கு அடிமையாக ஏவல் பண்ணுவாங்க. அவன் கேட்குறான், யாரென்றறியத்தகாத என்னை நீ என்ன இதுக்குமா விட்ட ஆத்துலங்க, பெற்ற நீர் மக அன்பிலாமையோ பெரும்பழி நாணியோ விடுத்தீர், அற்ற நாள் தொடங்கி இன்றடவும் என்னை ஆரிய துணை என நினைந்து கொட்டாம் சுத்தமா மகிடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் வணங்கிட எனக்கு தோற்றமும். என்ன என்ன அருமையா பில்லி எழுதுவார் தெரியுமா? அவன் சொன்னாமா, நீ என்னை சின்ன பிள்ளையிலே விட்டுட்ட, அது பழிக்கஞ்சியோ இல்லை குழந்தைய பிடிக்காம விட்டியோ எனக்கு தெரியாது, உன் நிலைமை தெரியாது. அன்னையிலேருந்து அவன் என்னை நண்பனாக கூட வச்சு வளர்க்குறாமா. அதில் என்ன சொல்லலாம் பாருங்க, அவன் என்னை நடத்தையில் அவன் தம்பிமார் 99 பேரும் வேலை பார்க்க போகிறான், என்னையும் சக்கரவர்த்தி கும்பிட மாதிரி கும்பிடுவாங்க. அப்படி எனக்கு ஒரு தகனம் வச்சிருக்கான். கொற்றமா மகுடம் புனைந்து அவன் என்ன பண்ணானா, முதலையே முடி சூட்டிட்டானா, அதுக்கப்புறம் தான் அரசு கொடுத்தானா. முதல்ல முடி சூட்டினான் அவசரமாக, எனக்கு அரசு கொடுத்தான். அவனை விட்டுட்டு எப்படிமா வர முடியும்? நீங்கள் இன்னொரு விஷயம் தெரியுங்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த வீட்டில் இருக்க அந்த இருக்கவன் என்ன பண்ணுவாதுமா, இல்லை இந்த நாயை கொண்டு வீட்டில் விட்டு வந்துடுமா, நம்மளை மதிக்கான்னு நினச்சிருப்போம். நம்ம போகும்போது டிரைவரை நினச்சிருப்பான், ஒரு நாயை வச்சு ஓட்டு போனேன்னு நினைப்பான். அதான் அவன் அப்படி இல்லை. அவன் என்ன சொன்னான், கொற்றவா மகனம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உற்ற தம்பியரும் சுற்றமானவரும் என்னை பார்த்தா சக்கரவர்த்தி கும்பிட்ற மாதிரி என்னையும் கும்பிடுவாங்க, எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தான். அவனை விட்டுட்டு எப்படி வருவேங்க? அடுத்து ஒரு வருத்தத்தை சொல்லலாம், அறந்தறிய தகாத என்னை அரசுமாக்கி முடிச்சுட்டி பேரும் திரும்பும் தனது பெரும் செல்வம் யாவும் தெரிந்தளித்தான். ஒரு அருமையான வார்த்தை சொல்லலாம். அவன்கிட்ட இருந்த செல்வங்கள்லேயே எதெல்லாம் நல்ல செல்வமோ அதெல்லாம் தேர்ந்து துரியோதனன் எனக்கு கொடுத்தான். பாரின்றறிய 100 பேருக்கும் படிதீர் வென்றி பாண்டவருக்கும் போரென்றால் அவர் நன்றி, நான் அவன்கிட்ட நன்றி சேம நான் வரமாட்டேன். அப்போ இவ திரும்ப கேட்குறான், அப்போ எனக்கு 2 வரம் கொடு. என்னம்மா? அர்ஜுன மேலே உரமரை தான் அம்பு போடணும், அப்புறம் போடக்கூடாங்க மட்டும்தான் சிரிக்கான். அர்ஜுனன் கூட ஒரு பெரிய மேனக்கான், அவன் சொல்லி கொடுத்துருக்கான், அவனுக்கு ஒருத்த மேலே ஒரு தடவை அம்பு போட்டான் சாகலைன்னா திரும்ப அம்பு போட்டான் நான் வீரம் வாங்க. அம்மாக்காக ஒத்துக்கல, என் வீரம் ஒரே அம்பில் அவனை கொண்டுருவேன், அப்புறம் இன்னொரு அம்பு எப்படி போடுவேம்மா? மற்ற தம்பி அவனை விட்டுருவேன், அவனுமே நான் கொல்லலை, நீ போயிட்டு வாங்க. என்னதான் தாய் இல்லையா, அவளுக்கு அழுக வருது, வந்துறேங்கிறான். பெருவரம் 2 பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து தருவரம் 2 2 சராசனங்களுக்கெல்லாம் தாயீர் வெறுவரு அமரில் பார்த்தனால் அடியன் வீழ்ந்த போது அவனிவர் அறிய மறுவரு முளைப்பால் எனக்கு அளித்த. என்ன ஏக்கம் பாருங்க. அவன் சொல்றான், அம்மா நீ கேட்ட வரம் இன்னும் கொடுத்தேன், நான் எல்லாத்துக்குமே கேட்டதை கொடுத்து பழக்கப்பட்டேன்ம்மா, ஆனால் நீ பெற்று விட்டுட்ட, அதனால என் வாண்ட்டை நான் கேட்கலாம் 2ன்னு நினைக்கிறேம்மா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு மறந்து போய் என் தம்பிகள்கிட்ட நான் கூட பிறந்தவன் சொல்லிடாத சொன்னால் அவனுக்கு இந்த பக்கம் வந்துடுவான், நியாயமாக இருக்காது. அப்புறம் இன்னொன்று மறைமுகமாக அவன் அம்மாவுக்கு சொல்வான், என்னை அர்ஜுனை கொண்டு போடுவாம்மா, வெறு அமரில் பார்த்தனால் அடியன் விழுந்த அந்த போரை பற்றியே சொல்லுவான், என்னை கொண்டுருவான். அப்போ மட்டும் நீ என்ன பண்ணணும்னா, என்னை மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு என் மகன் சொல்லி நீ அழணும்மா, அதுதான் நான் சாகும்போதாவது அனாதை இல்லாமல் சாவேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அந்த பேருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வரம் கொடுத்துட்டு
கிளம்புறான். கண்ணனுக்கு வேற அவருக்கு குழந்தை, அவருக்கு வந்து உலகத்தை அழிக்க வந்தவர் தானே, அவருக்கு எல்லாம் தெரியாதுல. இவ போய் இப்படிலாம் சொன்னாப்பா, நம்ம அழுதுட்டேங்க. அப்போ சிரிக்கிறான் கண்ணன். என்னன்னு, அவன் சாக பிறந்திருக்கான். அது அந்த 6 ஜாவு 100 ஜாவு நம்ம சொல்றாங்கல்ல, இவனும் வேற இளவையா சொல்லிடுவான். அதெல்லாம் கிடையாது. இவன் 6 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான், 100 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான். அதுதான் கண்ணன் சொன்னது. அப்ப கண்ணன் அவனை போய் பேசி பார்க்கிறார். அப்ப சொல்றான், இல்லை கண்ணா, அவனை மடந்தை மேகலை மணிவுறவை எகாந்த இடந்தனி நான் நயந்திருப்ப எடுக்குவான். என்ன சொல்றான், சக்கரவர்த்தி போய் தான் சதனகாமனை மாடி முடியும், பொண்டாட்டியோட பானுமதியோட துரியோதனை. ஆனா அந்த அறைக்குள்ள சக்கரவர்த்தி போனாலே முன்னக்கூட்டி அனுமதி கேட்டுனா அதுக்குள்ள போக முடியும் ராணிட்ட. அங்க நான் எப்ப வேணாலும் போவேன், சதனகம் ஆடுவேன் பானுமதியோட. தங்கச்சி தான் கூட அண்ணனு கூடுவா. ஒரு நாள் என்ன சூதாட்டத்திலே பார்த்தீங்களா, சும்மா சீட்டு விளையாட்டுல ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட் வச்சு சூது விளையாடுவான். அவனுடைய ஒருத்தர் சண்டை வந்துடும். அது சூதாட்டம் தானே, சதுரங்க ஆடிட்டு இருக்கான். இவன் துரியோதனை இவன் உள்ள இருக்கனால சொல்லாம வர்றான். இவன் என்ன பண்றா, சக்கரவர்த்தி வர்றாருன்னு எந்திரிக்கா. சதுரங்கத்தில் சிக்கலான கட்டம். இவ ஓடுறா போலன்னு எட்டி பிடிக்கான், மேகலையில் கைப்பற்று முத்து பூரா செதறிது. மற்ற மன்னன்னா அங்கேயே அவனை வெட்டி கூறுபட்டுருவான். இந்த துரியோதனுடைய நட்பை பாருங்க. இவன்ட வந்து கேட்க, எடுக்கவா கோர்க்கவாங்கிறான் முத்தை. இது எல்லாரும் ரொம்ப நாள் ஏதோ சொன்ன அர்த்தம் சொல்லிட்டாங்க. நான் தான் மாமல்ல சொன்னேன், இந்த எடுக்கவோ கோர்க்கோக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமான்னு. அப்போ அவன் நடராஜன் கூட்டத்தில் இருந்தார். நீ ஏதோ புதுசாக சொல்ல போற சொல்ல அப்படின்னாரு. அவன் என்ன சொன்னான், கர்ணா, இதை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வரும். எனக்கு கோபம் வந்தால் என் உடம்புறான் நடுங்கும் அப்படின்னு நினைக்காதடா. இதை எடுத்து கோர்க்கிற நிதானத்தில் இருக்கண்டா, எனக்கு கோபமே வரலன்னு அந்த நண்பனுக்கு சொல்கிறான். இதை சொல்றாரு கண்ணட்ட. இவ்வளோ என் மேலே அன்பா இருந்தானே, அவனை விட்டு நான் இங்கே எப்படி வர முடியும்னு. அது இன்னொரு செய்தியை கேளுங்க. இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது பீஷ்மருக்கும் கர்ணன் வந்து தான் பேரான் தெரியும். பீஷ்மர் மரணப்படுக்கையில் கிடக்கிறாரு. அங்கே எல்லாரும் போய் வணங்கிட்டு வராங்க. கர்ணன் போகும்போது மட்டும் அவர் அந்த கிழமை சாக நேரத்தில் குந்தி மைந்தனே வாங்க இவன் அழுறான். தாத்தா, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லலையே, சொல்ல முடியாத இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்டா. இந்த கூட்டணிக்கு நான் தலைவனாக வந்ததே பெரிய தப்பு. தப்பான கூட்டணியில் தலைவன் ஆகிட்டேன், வெளியே வர முடியாது, சாகத்தான் நான் முடியும். ஆனால் இப்போ நீயே வணங்க வந்திருக்க சொல்லண்டா. நீ வந்து குந்தி மைந்தன், நீ வந்து துரியோதனுக்கு நண்பனுடைய சூரியன் பிள்ளடா நீங்கிற. இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா தாத்தா இந்த ஊர்லேயே பெரிய தாத்தா, அவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வரான். கண்ணன் என்ன பண்ணி வைக்கிறாரு, அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றான், வந்து தானா வீரம் பேசான், வரட்டும் அவன் நான் எப்படி பண்ணேன்னு. மாப்பிள்ளைங்க வா, நீ அவனை கொண்டு வேணும், நான் ஊருக்கு போறேன்ட்டு. இவர் இருந்தால் தான் கொல்ல முடியும். நீயே கொண்டுக்கிடுவா, சரி நான் போயிட்டு வரேன், எங்கள் நாட்டுக்கு போகிறேன். அப்புறம் தான் குந்தியம்மா தலையிடு, இல்லைப்பா மாமா இருக்கட்டும். போகிற நடக்கு. கர்ணனை ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. அவன் தான் ஒரு அம்பு போட உரிமை வாங்கிட்டான்ல அம்மாட்ட. இந்த ஒரு அடம்பை போட்டுறான்ல, அதுதான் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு அமுக்கமுக்குனாரு தலைப்பை. அதான் தலைக்கு வந்து தலைப்பாயிட்டு போயிட்டு இந்த நம்ம ஒரு வசனம் சொல்கிறோமே, அது அதில் வந்தது. அப்புறம் அந்த ஐயன் சொன்னான்னு சொன்னால அதில் அந்த சக்கரம் புகஞ்சிக்கிறது. அர்ஜுனன் நேர்மையாக இருக்கான், அம்பு போடுங்கிறார் பகவான். இல்லை அவன் ஆயுதம் இல்லாமல் இருக்கானேன்னு. உன் மகனை ஆயுதம் இல்லாமல் தானே எல்லாரும் கொண்டானுங்க. ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் நம்மள. அபிமன்யு 8 பேரும் சுற்றின்னு கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், இவர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாம எல்லாரும் சுற்றின்னு தானே உன் பிள்ளைய கொண்டாங்க. அது நியாயமா? அப்போ இன்னைக்கு உன் பிள்ளையும் உங்கள் அம்மா அப்பாவும் காப்பதான் அவனை அப்புறம் தான் அம்பு போடணும். ஆனால் அவன் செத்து போக மாட்டேன். அது சினிமாவில் நல்லா காமிச்சிருப்பார் ஏபி நாகராஜன், தர்ம தேவதையை வந்து அழுற மாதிரி. அவன் செய்த புண்ணியங்களை அவனை காப்பாற்று. உங்கள்கிட்டையும் சொல்றேன், புண்ணியம்னு செய்யாதீங்க, கொடுக்கறது இயல்பா இருக்கு. கேட்டீங்களா? சில பேர் வேப்ப மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்ன பத்மாரு, அதில் என்ன நன்மை விளைய போகுது? ஊரில் தான் ஏழை பிள்ளை கல்யாணம் பண்ணி உதவு. அவனுக்கு என்ன சங்கடம் வருதுன்னா, சரி ஐயார் கொடுத்த சாபம் பலிச்சிட்டு அவன் மனசுக்குள்ள கர்ணன் நினைக்கிறான், என்ன இருந்தாலும் அர்ஜுனன் நம்ம தம்பி வீரன், நேர்மை ஏற்றி என் மேலே அம்பைய மாட்டான். ஆனால் மேலே உட்கார்ந்துருக்கவர் எல்லா நேர்மையும் கொலோஸ் பண்ணுறவர் தானே நம்ம கடவுள். அவர் பண்ண பாரதம் பூரா அவர் பண்ண பொய்களும் துரோகமும் திருட்டுத்தனமும் தானே. ஓடு மாப்பிள்ளைங்க,
மழை அம்பை போடுறான், அவன் சாக மாட்டான். அப்போ இவன் கேட்குறான், இவ்வளோ அம்பு போட்டான மாமான்னு. அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாற்றிட்டு இருக்கு, நீங்கள் நானும் சேர்ந்தாலும் அவனை கொல்ல முடியாது, இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் பாருன்ட்டு இவர் போகிறார். போனால் அவன் அந்த மயங்கி கிடக்கான் மேலே. சிவாஜி நல்லா நடிப்பார் அந்த படத்தில். அதுலேயும் என்டி ராமராவை ராமனே நினச்சி தானே ஆந்திராபுரம் ஓட்டு போட்டானு. அவனை எம்ஜிஆரையாவது மனுஷன் நினச்சி ஓட்டு போட்டான், அவனை கடவுள்னே நினச்சானுங்க. அவன் வீட்டு போனால் தேவுடுன்னு வந்து கும்பிட்டு நிற்பானுங்க. கேட்டீங்களா? போய் கேட்குறான். அவனுக்கு இவர் வேதப்பட்டார்னு நினச்சிட்டு கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் அவர் ரொம்ப மனத்தை சொல்கிறது சங்கடம். அந்த கர்ணன் சொல்கிறான், என்கிட்ட இல்லாதது எதையும் கேட்டுறாதேங்க. கொடுக்க முடியாமல் போயிருண்டா, எனக்கு இருக்கிறத கேள்வி. இவர் கேட்காரு, நீ செய்த புண்ணியம் அனைத்து எனக்கு அதில் ஓய்வில்லாது செய் புண்ணியம். அது என்னன்னா, புண்ணியம் பூரா செஞ்சிருக்கல, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் எனக்கு தந்தா அதுக்கு ஒரு புண்ணியம் வரும்ல, அதையும் சேர்த்து கொடுத்துரு, உனக்கு புண்ணியம் இருக்கப்படாது. வாங்கிட்டாரு. அப்புறம் அவன் கர்ணனுக்கு தெரியுது, அவன் கொடுத்த உடனே இவருக்கு கடவுளுக்கு என்ன மனசுக்குள்ள சங்கடம் வந்துட்டு, நம்ம தானே இவனை இப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டோம். அப்போ அவன் கேட்குறான், என்னை தனி ஒரு ஆளாவிட்டு நீ தானே மாமா இவ்வளோ பண்ண, ஆனால் இப்பவும் நான் தெளிவாக தானே இருக்கேன். அப்போ இவர் கேட்காரு, உனக்கு என்னடா செய்யணும் மாப்பிள்ள உன் வாழ்க்கையில் சொல்லேன் அப்படின்னு. இன்னும் உற்பவம் இன்னும் எனக்கு பிறப்பு இருந்ததுன்னா 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம். நான் எத்தனை தான் எனக்கு பிறப்பு இருக்குன்னு வை மாமா, நீயே வந்து எனக்கு கொல்லைன்னா எனக்கு பிறப்பு கிடையாது. ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை பிறப்பு பிறந்தாலும் ஏழை இளைவர்கள் வந்தால் நான் அள்ளி கொடுக்குற வள்ளலாவே என்னை வச்சிருங்க. கடவுளுக்கே சங்கடம் வருது. அது வரை அவனை வந்து யாருன்னே சொல்லவர். அப்போ மட்டும் சொல்லார் மைத்துணனுங்கார். நான் இவ்வளோ பெரிய ஆளான அப்புறம் எங்கள் எத்தனை பேர் என்ன சொந்தக்காரங்க. பத்மகுமார், நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு அளவுக்கு வர நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லலாம், யாரோ சொல்லலாம், என்னாச்சு உங்கள் மாமா உங்கள் மருமனை நேற்று பார்த்தேனேங்க, யாருன்னே தெரியாது, அந்த ஊரில் சொந்தக்காரனே கிடையாது. அங்கே எவனோ ஒரு நான் நெல்லைக்கண்ணன் மருமன்னு சொல்லிட்டுருக்கான். அது மாதிரி இவனுடைய அந்த வள்ளன்மையும் உயர் குணத்தையும் பார்த்த கண்ணன் என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை எப்படி சாகிற பொழுது கூட இன்னும் 7 ஜென்மத்துக்கு கொடுக்கணும்னு கேட்குறான்னு மைத்துணன் உரைத்து வாய்மொழி கட்டி மணமலர் உகந்தவனை கைத்தல மரலார் மார்பல தருவி கண்மலர் கருணை. அவர் என்ன பண்ணாரா, இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீரை விட்டு அவனை அபிஷேகம் பண்ணாராம். பெருமானே எப்படி அப்படி கேட்க முடியுது உனக்கு? அவன் என்ன கேட்கிறான் திரும்பவும், அவன் சொல்றான், வான் பெற்ற நதி கமழ்தால் வணங்க பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன், தேன் பெற்ற துளா இலங்கள் களபமாறும் திருப்பயமும் தைவந்து தீண்டப்பட்டேன், ஊன் பெற்ற பகழியினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாமம் உரைக்கப்பட்டேன், யான் பெற்ற பெருந்தேவ பேர். அவன் ஒரு கேள்வி கேட்கான், இங்க வா, நீயே என்கிட்ட கையேந்து நிற்கனா நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ தான் எல்லாரையும் வளர்க்குற, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற கடவுளே, ஆனால் நீ என்கிட்ட கையேந்திக்க, அப்போ நான் எவ்வளோ தவம் செஞ்சிருந்தா நீ வந்து என்கிட்ட கையேந்துவேங்கிறான் கர்ணன். ஆனால் என்னன்னு சொன்னான், என்ன இருந்தாலும் என் தம்பி போட்ட அம்பு இருக்குல்ல, அதில் தான் எனக்கு ஆணவம்லாம் அகன்றது உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பந்தான் கண்ணன் சொல்றாரு, உனக்கு இந்த கொடை பண்பு மட்டும் இருக்குன்னு நான் தரமாட்டேன், முக்தியும் பெருதி மூவரில். அவர் என்ன சொல்றாரு, நீ வெறும் பணம் கிணம் செல்வமெல்லாம் இருக்கணும், எல்லாரும் கொடுக்கணுங்கிறா மாப்பிள்ள, அது மட்டும் இல்லை, நீ கேட்காத பண்ணி நான் தரேன்டா, உனக்கு முக்தியும் தர்றேங்க. நீங்க வேற யாரும் கடவுள் யாருக்கும் போய் தானா முக்தி கொடுத்த கிடையாது. கர்ணன் ஒரு ஆளுக்கு தான், சூரியகுமாரன் அவனை வச்சு அவர் கவச கொண்டாலத்தையும் எல்லாம் பிடிங்கிட்டார் அவன்கிட்ட. அவன் நிற்கிறான். 2 விஷயம்தான், நட்பு. அவனுடைய பாத்திரத்தில் சிறப்பு நட்பு. துரியோதனன் தன்னை ஒரு மனுஷனாக்கணும், அவன் கூட எல்லா மந்திரி சபையிலும் மந்திரியா இருக்கணும், உடனே மாறிடான். கூட சுப்பியாபுல மந்திரி சபையிலும் இருக்கான், ராமையாபுல மந்திரி சபையிலும் இருக்கான், சாகரோட மந்திரியா இருக்கான். அவன் எந்த கட்சியில் இருந்தான்னா, அவன் அப்படி இல்லை பாருங்க, சூரியனுக்கு பிறந்தவன் உறுதி. இங்கேருந்து அங்கங்க தகப்பனே வந்து சொல்றான், கண்ணன் உன்னை அழிக்கிறதுக்குன்னு கவச்ச கொண்டாலும் கேட்பான், கொடுத்துடாதேன்னு. அவன் என்ன பதில் சொல்றான், வந்திருக்கிறது இந்திர தேவன் எனக்கு தெரியும், ஆனால் நான் கேட்டான்னா கொடுத்துருவேன். யார் கொடுக்க? நீங்க பெத்த தாபனுக்கும் கொடுக்க மாட்டீங்க, தாய்க்கும் கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்ல மறுத்தேன், இறந்தா ஊர் ஆளணும். நான் எல்லா மேடைகளையும் சொன்னேன், நீ இறந்தேன்னா உங்க ஊரே ஆளணுண்டான். ஒருத்தன் செத்தான், ஊர் புறம் அழுதுட்டு. அதில் ஒரு பையன் மட்டும் ரொம்ப அழுதான். என்னடான்னு, நேற்று வர நான் கொடுக்காம இருந்தேன்னாச்சு, நேற்று பார்க்க ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டேன், செத்து போயிட்டான்.
அவன் ஊர் வாரம் கடன் வாங்கிட்டு செத்துருக்கான், அதான் ஊரே எழுதிருக்கு. சுப்பியா மட்டும் தனியாக இருந்தான். என்ன நேற்று வர பணமே கொடுக்க மாட்டான் அவன் நம்பி, நேற்று 500 வாங்கிட்டு இன்னைக்கு செத்து போயிட்டான். அப்படி அழக்கூடாது. செத்தா அந்த நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். நான் பார்த்ததில் தமிழ்நாட்டில் வள்ளல்னு பார்த்ததில் இந்த மலையாளத்தில் வந்து அந்த நடிகர் இருக்கார்ல எம்ஜிஆர், அவர் தான் அள்ளி கொடுத்துருவார். மாப்போசி சட்டப்பேரவைத் தலைவர், வயசானவர். சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகணும். இவர் போகாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்கார். எம்ஜிஆர் என்ன என்னையா வீட்டுக்கு போலையான்னு. இல்லை தம்பி, வீடு போனால் வெப்பமாக இருக்குது, இந்த ஏசியிலே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். எம்ஜிஆர் கூட்டு போய் தாரமில் வச்சுக்கிட்டார். ஒரு 5 மணி நேரம் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க ஏங்காரு. மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு. அது அவனுக்கு தான் உண்டு, அந்த ஆள்கிட்ட. நான் முதல்ல ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன். பழகின பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம பிள்ளைமார் 2 வாத்தியார்களுக்கு சொல்லியிருந்தேன், தமிழாசிரியருக்கு கூட்டு போயிட்டேன். சம்பாத் அப்படின்னார். 2 பெட்டி வந்தது, 2 பெட்டியும் கையில் கொடுத்துட்டார். இந்த தமிழ் வாத்தியார் 2 இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபா இருக்கும், என்ன 50,000 ரூபா இருக்கும்னு திறந்து பார்த்தா 2லையும் 20 லட்சம் ரூபா. எனக்கு என்ன பையன் வந்துட்டு, இவங்களே பசியாளி, 20 லட்சம் பார்த்தா அதிர்ச்சியில் செத்துக்கிட்டு போகக்கூடாது, பத்திரமா ஊரில் கொண்டு விட்டுருவோன்னு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து வீரகாரம்பூரில் கொண்டு விடுறேன். இந்த வீட்டு வாசல் அந்த அண்ணி நிற்கிறாங்க. இவர் போகிறாரு. அந்த அண்ணி சொல்லுது, நேற்றே இந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு வாங்கி தாசில்தார் பத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைன்னு எவன் முறையாமல் ஈதல் கொள்ளனுடையான்னு கேட்டேன். வள்ளுவர் சொல்லுவார், உன்கிட்ட வந்து இவனா இல்லைன்னு கேட்டான்னு வச்சுக்க, நீ எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா, வாழ்க்கையில் இனிமேல் அவன் யார்த்தையும் போய் இல்லைன்னு கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச சினிமாக்காரர் என்னமோ எனக்கு தெரியல, அந்த ஆள்கிட்ட அந்த பண்பு 20-40 யார் திருநெல்வேலிக்கு பிள்ளைமா இருக்கு, அவரையும் கொடுக்கணும். சில நேரம் என்கிட்ட விளையாட்ட சொல்லுவார், நானும் பிள்ளைமாரி தான் தெரியுமா, கேரளாவில் எங்களையும் பிள்ளைமா இருப்பாங்க நாயர் அப்படின்னாரு. ஒன்றும் கிடையாது. ஜீவானந்தத்தை பார்த்து கலைவாணர் தான் கூப்பிட்டு போயிருக்காரு. ஜீவானந்தத்துக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்காரு. அவர் எப்படி பாடு ஜீவானந்தம், ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்ய ராமச்சந்திரன். எனக்கு ஜீவாலாம் கண்ணீர் வந்துடும். ஜீவா வந்து என்ன பண்ணிருக்காரு, தாம்பரத்தை குடியிருக்கிற பகுதியில் அவ்வை தொடக்கப்பள்ளியும் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. திறப்பு விழா காமராஜ் வர்றார். திறப்பு விழாக்கு காமராஜ் பாருங்க, ஜீவா இங்கே தானே குடியிருக்கான்னு இருக்காரு. ஆமாம், வா அவனை பார்த்து போன்னு சாக்கடையெல்லாம் தாண்டி வேட்டி மடிச்சு கேட்டு போகிறாரு. ஜீவா அவர் குடிச்ச உள்ளே இருக்கார். ஜீவா, நீ அடிக்கல் நாட்டின அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க போகிற வாடாங்க. அவர் உள்ளே சொல்ல, நீ போடா, நான் 1 மணி நேரம் கழிச்சு வாரேங்க. 1 மணி நேரம் கழிச்சு வாரேங்க. ஒன்றுமே சொல்ல, காமராஜ் போயிட்டார். மேடையில் உட்கார்ந்துருக்கார். எல்லா கட்சியிலும் ஏக பேர் மேலே காங்கிரஸ்லேயும் உண்டு. அதில் ஒருத்தமே கேட்டிருக்கான், ஜீவானதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. காமராஜ் சொன்னார்லாம், அவன்லாம் இல்லைன்னா நான் முதலமைச்சர் ஆகிக்க முடியாதா, முட்டாப்பையில் அவன் அவ்வளோ சேவை பண்ணியிருக்கான் அப்படி. இவர் 1 மணி நேரம் கழிச்சு மேடையில் வந்து ஜீவா உட்கார்றாரு. காமராஜ் மெதுவாக கேட்டிருக்காரு, ஏன்டா இவ்வளோ நேரம், ஒரு வேர்த்தி தாண்டா இருந்தது, துவைச்சி காய போட்டிருந்தேன், அது உடுத்திட்டு வரணும்னு. இப்போ நம்ம தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேன். அதுக்கே போலீஸ் வச்சு, இல்லை அவங்கெல்லாம் தான் ஏன் நம்மளை காப்பாற்றினாங்க, அவங்கள தான் அப்படி கூட்டம் போட பேச, நான் வந்து பேச, இந்த வாய்ப்பெல்லாம் அவங்க தானே கொடுத்தாங்க. போலீஸ்காரங்க துப்பாக்கி திட்டுண்டா ஜீவா நெஞ்ச திறந்துட்டிப்பாங்க சுடலன்னு. இப்போ முதல் நாள் கைது செய்யணுன்னு போஸ்ட் ஓட்டு தானுவா, மறுநாள் விடுதலை செய்கிற போஸ்ட்டை ஏற்கனவே அடித்து வச்சிருப்பானா. அது ஒரு பேர் சொன்னான், அண்ணாச்சி நாளைக்கு இதை புறம் ஒட்டிடுவானுவாங்க. அப்போ தான் காமராஜ் சொன்னார், நீ ஜீவா மாதிரி பகத்சிங் மாதிரி அவர் தமிழ்நாட்டு. பகத்சிங் பிராமண பையன், தூக்கு மேடையை கொண்டு போகிறாங்க வெள்ளைக்காரங்க. மேடையில் நிற்கும்போது இந்த முகமுடி போட்டு மூட போவாங்கள்ல, வேண்டாங்கிறான். அது எனக்கு பயம் ஏற்படணும். அதுக்கு அவன் சொன்னான்னா, என் தாய்நாட்டுக்காக மரணமடைகிற பொழுது என் தாய்நாட்டை பார்த்து கொண்டே மரணமடைவேன். அப்புறம் என்ன நடந்திருக்கு, உனக்கு ஏதாவது இறுதி ஆசை இருக்கான்னு கேட்டிருக்கான். சிரிச்சுட்டே சொல்லியிருக்கான், உங்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு ஜட்ஜு தான் வந்து அந்த உத்தரவை நிறைவேற்றின தூக்கு தண்ணி. அப்போ அந்த ஜட்ஜை பார்த்து சொன்னான், ஐ திங்க் தட் யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு சொல்லியிருக்கான். உலகத்திலே ஒரு வீரன் தன் நாட்டுக்காக மரணமடைகிற இளைஞனை, சிரிச்சுக்கிட்டே மரணமடைகிறவனை பார்க்குற வாய்ப்பு உனக்கு தாண்டா கிடைச்சிருக்கு வெள்ளைக்கார பயிர்கள். நான் ஜீவா பேச்சு அப்பாட்ட சின்ன வயசில் சொன்னேன். எனக்கு 8 வயசு ஒரு மோரிஸ் மேன் கார் உண்டு, அப்போ சின்ன கார். அதில் கூட போய் அம்பாசபத்தர் ஜீவா பேசினாங்க. காதலெல்லாம் இயரிங் ஐடு, ஒரு டிராயரும் ஒரு பனியனும், ஒரே ஆட்டம் தான் மேடையில். அப்போ நான் சின்ன பிள்ளை தானே கேட்குறேன், 50 பேர் தான் இருந்தாங்க, 3 மணி நேரம் பேசுகிறீங்களே ஏன்னு. இந்த 50 பேர் 500 பேர் சொல்லுவான், 500 பேர் 5000 பேர் சொல்லுவோம், போகும் எல்லாத்தையும். நம்ம வேலையை நம்ம கடமையாக பண்ணி எங்கே பேசினாலும் எவ்வளோ நேரம்னாலும் பேசுனார்.
அது அவர் சொல்லி கொடுத்தது. ஈவி கேசவன் அப்பா தான் ரூபா கேட்கணும்னு சொல்லி கொடுத்தவர். நானும் அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக்கோம், தம்பி நீங்கள் ரூபா வாங்குவீங்களா? இல்லைன்னு. வாங்கணும்னு. அவன் நம்மளை அந்த விதத்தில் கெடுத்தான்னு வைங்களேன். நான் என்ன சொல்கிறேன், கர்ணனையெல்லாம் படிக்கிறது பெருசு இல்லை. பெற்ற தாய் மேலேயும் அன்பு. அவனால சூரியனுக்கே பெருமை. சூரியனே மகனை காப்பாற்ற பார்த்தாலும் அவன் சொல்லலை, அப்பா கேட்டா கொடுத்துருவேன், நீ தந்தை தான் சொன்னேன்னு கொடுக்காமனா இருக்க மாட்டேன். உணருங்கள் கதாபாத்திரங்கள். அதில் கடவுள் என்ன விஷயம், எல்லாத்துக்கும் அடிப்படை இறைவன், அது தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஆனாலும் அவர் தானே சொல்லி முடிக்காரு. அதில் நம்ம பயிலுக்கு அந்த வால்போஸ் அடிக்கான். இந்த காலத்தில் வால்போஸ் பெரிய சங்கடம். இன்னாருடைய அப்பா இன்னார் வந்து மரணம் அடைந்து விட்டார், வால்போஸ். அது மட்டுமல்ல, அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதனை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவுக்கு சிவலோக பதவி கிடைச்ச இந்த வயலுக்கு பிடிக்கல. சிவலோக பதவி அடைந்தார்னு முடிச்சாருனே சொல்லுங்க. சிவலோக பதவி அடைந்தார் என்பதனை வருத்தத்துடன் சொன்னா, அப்பா செத்தா சிவலோகத்துக்கு போக விடான்னு நினைக்கான் வால்போஸ்ட். தமிழே தெரியலையா, நமக்கு அவமானமா இருக்கு. ஆனா வெளிநாட்டில் போய் தமிழ் மேல உயிரே வச்சிருக்காங்க. இங்க அந்த விஜய் டிவியில் ஒரு நீயா நானா நிகழ்ச்சி நடந்தது. இல்லை மார்வாடி பொம்பளைய பூரா உட்காந்து அருமையாக தமிழ் பேசுகிறாளுங்க. நம்மள ஒரு கருத்தவையா சொல்லலாம், காதில் கிடக்கன்னு போட்டுட்டு தமிழில் எதுக்கு பேசணும்னு கேட்கான். நான் அவனை விஜய் கோபிநாத்தை கூப்பிட்டேன். இல்லை அவனையெல்லாம் வச்சு ஏண்டா அப்படி அடிங்க. அது இன்னொரு பிள்ளையும் தமிழ் தெரியாது, எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா தான் பேரை இளங்கோன்னு மாற்றிக்கிட்டார், எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மார்வாடி பொண்ணு எழுந்துருச்சு, இன்னும் 40, இவங்க 40, கார்வெளி 40, கடவுளி 40 அடுக்குது 15 கீழ்கண்ணுக்குள்ள. அந்த ஒரு அம்மா 60 வயசு. அந்த அம்மா பொங்கல் நாள்னு கோபிநாத் கேட்கான். அந்த அம்மா தைத்திங்கள் முதல் நாளுங்க. இந்த நம்ம லூசு பேருக்கானா திங்கள்னா மண்டையான்னு கேட்கான். தமிழ் விளங்குமா அந்த நாட்டில்? அதுக்கு ஒரு நிகழ்ச்சி பூரா தமிழ் பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா தமிழை எழுத்து பேசுறான்னையா. அப்புறம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சென்னையில் 2 பேரை அடி கொண்டுட்டானுனா இங்கே ஒரு இடத்துல போட்டு. அது என்ன தோரணை சொல்ல, நோ ஐ டோன்ட் நோ தமிழ். என்னுடைய கருத்தில் அவள் அப்பா அம்மா தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்பா அம்மனுக்கு அறிவு வேணும்ல. இப்போ நம்ம போகிறோம், சித்தப்பா இது பெரியப்பா, தாய் மாமன், இது எனக்கு பொண்ணு கொடுத்த எங்கள் மாமனார் சொல்லணுமே, சொல்லியே கொடுக்க மாட்டேங்கானே. எல்லா பேரும் அங்கிள் தானே சொல்லலாம். எனக்கு 75 வயசாச்சு, என்னையும் கூட அங்கிள் நல்லா இருக்கீங்களா, நான் பொண்ணு வேண்டுறேன். மற்றவன மாதிரி இல்லை, என் கேரக்டர் ரொம்ப மோசம் தான், தப்பான கேரக்டர். நேருக்கே சொல்லுவேன், ஏல இல்லை உங்கள் அப்பா அத்தாட்ட வச்சுக்கணும், ஏட்ட இங்கிலீஷ் பேசினா கொன்னே போடுவேன். தமிழில் மெட்ராஸில் வேட்டி கட்டிட்டு போனால் அவங்கள ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கலாம். ஹோட்டலில் இட்லி கட்டினா மதிக்க மாட்டான். 1 பிளேட் இட்லி அப்படின்னு அவன் நம்மளை கேவலமாக பார்த்தான். கேட்டலாம் ரா ரைஸா பாயில் ரைஸாங்க, பச்சரிசியா புழுங்கரிசியான்னு. நான் சொல்ல சோறு கொண்டு வரல. நம்ம பையன் தான் சோத்துக்கெல்லாம் தான் வேலைக்கு வந்திருக்கான், அவன் இவ்வளோ பாடுபடுத்துறான். சென்னையில் ஒரு தடவை விமான நிலையத்தில் ஒரு பையன் என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அவன் ஆங்கிலத்திலே கேட்டுக்கான், நான் கூடுமானவரை தமிழ்லேயே பேசுவேன். விடமாட்டுங்க. நான் என்ன தமிழில் பேசினாலும் அவன் என்கிட்ட ஆங்கிலம் தான் பேசுவேன். எனக்கு கோவம் வந்தது, ஓங்கி செவிட்டில் ஒரு அடி அடித்தேன். எம்மான்னா நம்ம போய் தாண்டான்னு. அடித்தா மம்மின்னு சொல்ல, அம்மான்னு தான் சொல்லலாம். அடித்தா மம்மி வராது, மாதா வராது, பிதா வராது. நம்ம இலக்கியங்களை சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு பாத்திரத்தையும் சொல்லி என்னென்ன பாத்திரம் அதான் காரணம். அவனுக்கு கொடுக்கறது வர வேறணும் தெரியாது. எதை கேட்டாலும் கொடுக்கறது. குந்தி போய் கேட்டதான் உயிரைத்தானே. தம்பி கொண்டு வருவான், நினைக்க தெரியாது, அம்மாட்டே சொல்லலாம், தம்பியால் நான் விழுந்துருவோம்மா, அப்போ மட்டும் நீ என்னை அனாதையா சாக விட்டுறாத, உன் பிள்ளைன்னு சொல்லி அழுதுன்னா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படி அழும்போது தான் இவன் பஞ்சபாண்டவர் ஓடி வரான், எங்கள் அண்ணனான்னு ஆடுறானுங்க. அம்மா அதுலேருந்து தான் அதில் தர்மன் ஒரு சபதம் போடுறான், இனிமேல் பெண்களுக்கு எந்த மர்மத்தையும் மறைத்து வைக்கிற சக்தியை கடவுளே கொடுக்காதுண்ணா. அதனால நான் பொம்பளை போனால் ரகசியமே வச்சுக்கிற மாட்டாடுவோம். ஓத்தி எப்படியாவது சொல்லிடுவான்னு வைங்களேன். அவள் மாமியால் எப்படி கொண்டாங்கிற விஷயத்தை இவளுக்கு சொல்லி கொடுக்கால. என்னட்டின்னு கேட்டான். இல்லை பழங்கறியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், 3 நாள் கழிச்சு கிளவி திறந்தான், அந்த வைக்கலே சொல்லி பழங்கறி எடுத்தான். செய்யாதுங்க. கண்ணனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? கடவுளை நம்பி வணங்கணும். சாமியை கும்பிடும்போதே ஊர் நினைப்புறம் வச்சிருக்கானே. சாமி கும்பிட போயிட்டேன்னா அந்த செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வெளியே கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி உள்ள சாமி கும்பிட்டுருக்கான். அவர் ஐயர்
சூடம் காமிச்சிருக்காரு. டக்குன்னு ஃபோன் எடுத்தான். ஹலோ ஐயோ மைடியா மைடியா தேங்க்யூ சார் தேங்க்யூ. சிவபெருமா அவனை செருப்பாலே அடிப்பான். கோயிலுக்கு போனால் அவனை கும்பிடு, அந்த ஃபோனெல்லாம் அணைச்சி வைங்க. எவ்வளோ சங்கடப்படுறானுங்க, புரியுதா? இப்போ என் பேரன் சென்னையிலேருந்து பேசினார், தமிழில் தான் பேசுவார். வணக்கம் தாத்தான்னார். இன்ஜினியரிங் முடிக்கிறார் அடுத்த வருஷம். அங்கே ஈஸ்வரி காலேஜில் பச்சைமுத்து மருமன்ட்டேன் துட்டு வாங்கல சொல்லிட்டேன். ஏன் வேற என்ன வாங்க மாட்டேன் ஏன்னாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எப்படியா எனக்கு தெரியல, அவன் வாழ்க்கை எனக்கு தெரியாது. இந்த டெல்டா மாவட்டத்தில் படித்த பையங்களுக்கு கூட அந்த தடவை ஃபீஸ்லாம் வேண்டான்ட்டார். இந்த மழை வெள்ளத்தில் சங்கடப்பட்டாங்களா அவங்க. இன்னொன்று இந்த மக்கள் எனக்கு புரிய முடியல, இந்த மழை வெள்ளம் இது எல்லாமே கடவுள் தானே கொடுக்குறான் நமக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், தயவுசெய்து பேர் சொல்லுங்க. இந்த மேலே உத்தரகாண்டுக்கு மேலே போய் சிவபெருமானை கும்பிட போனான் எல்லாரும். பெரிய வெள்ளம் வந்து அதில் ஒரு 1000 பேர் 2000 பேர் செத்துட்டான். அப்போ இவங்க என்ன நினைக்கணும், சிவபெருமான் எங்கள் அப்பாவே எடுத்துக்கிட்டாருன்னு தானே சொல்லணும். சிவபெருமானை தானே கும்பிட போனா, லபோதிபன் வயிற்றில் அடிக்கணும். அப்போ உங்கள் அப்பா என் சாமி கும்பிட போனா, மலைக்கு மேலே போனால் வெள்ளம் வரும். நீங்கள் உடுமலைப்பேட்டில் ஒரு அருவி இருக்குது, திருமூர்த்தி மலை அருவி. அங்கே போய் சாப்பிட்டு இருக்கும்போதே லேசாக மேங்க கொஞ்சம் ஓடி வந்துடணும். வித்தின் செகண்ட்ஸ் வெள்ளம் வந்து அடிச்சு போயிடும். கிருதாரி பிரசாத் ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார், மாலிங்கத்தை வேண்டியவர். அவரும் ஒரு மகளும் அந்த வெள்ளத்தில் தான். இயற்கை பாருங்க, நேற்று பாருங்க ஆந்திரா பரட்டிட்டு. இயற்கைக்கு தமிழ்நாடு தெரியாது, ஆந்திரா தெரியாது, டெல்லி தெரியாது, எதை அடிக்கணும்னு நினைக்க அடிச்சிடும். அப்போ மட்டும் சாமிங்க எல்லா பயிலும் சர்ச்சில் பிரேயரு, அங்கே பள்ளிவாசலில் தொழுக. நம்ம ஒரு சாமியும் தூங்க விட மாட்டேங்கான் நம்ம சாமியை. சாமி வந்து சொன்னால் கேட்பானே எவனாது. சாமி நைட்டு வந்து நாளைக்கு அதிகமாக புயல் உங்கள் ஏரியாவே நான் எடுத்துக்கிட்ட போகிறேன்னா கேட்பானா? என்னாச்சு சாமி இல்லைனாச்சு, ஏதோ ட்ரிக் பண்ணுறாங்க. அவன் இயற்கையை எந்த நேரமும் புரட்டி போடுகிற சக்தி இறைவனுக்கு தானே இருக்கிறது. நான் கேட்கேன், நீங்கள் எல்லாரும் மலைக்கு போகிறீங்க, அப்போ மலையிலேருந்து ஆடு நாங்கள் யானை இறங்கி கீழே தானே வரும். அதே இடத்துல நீங்கள் போய் பார்த்துங்க, அது குடிக்கிற தண்ணியை கெடுத்து போட்டீங்க, மரத்தெல்லாம் வெட்டிங்க, அது எங்கே வரும்? பேப்பருக்காரனுக்கு புத்தி இருக்கா? யானைகள் கீழே இறங்கி அட்டகாசமா. நான் சொன்னேன், எல்லாம் மனுஷன் அட்டகாசம். இவன் போனால் மேலே போனால் அது கீழே வந்துச்சு. நல்ல வேளை கடவுள் எவ்வளோ கருணை எவ்வளோ பாருங்க. யானை காண்டாமரம் அந்த பெரிய உருவங்களை போனால் சைவம் தான் சாப்பிட வச்சிருக்காரு. அதெல்லாம் அசுவை சாப்பிட்டா நம்மளாம் இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஊரை ஒரு நாளைக்கு அது டிஃபன் சாப்பிட்ருவோம். இறைவன் என்னவெல்லாம் நமக்கு அருள் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நான் ரூமில் தான் படுத்து கிடந்தேன், உடம்பு சரியில்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் மனைவி இணைவு எல்லாத்தையும் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு என்ன சங்கடம், கடவுள் நம்மளையும் கூப்பிட மாட்டேங்கான் கோயிலுக்குள்ள. அப்படி தான் யோசிச்சேன், இந்த கோயிலில் என்னை வரக்கூடாதுன்னு சாமி நினைக்கிறான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. மாணிக்கவாசர் சொல்கிறார், எந்த கோயிலுக்கு நீ போன்னு நினச்சிடாடா, போக முடியாது. அந்த கடவுளை என்னை கூப்பிடாரு அன்னைக்கு தான் உள்ளே போக முடியும். நீங்களே நினச்சி பாருங்கள், திட்டம் போட்டுலாம் வச்சுருப்பீங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு, போக முடியாமல் போய். பழனியை தாண்டி போய் எனக்கு பழனினா ரொம்ப பிரியம். 10 ரூபா போயிருக்க மாட்டேன். மேட்டுப்பாளையத்தை உட்காந்துருக்கும் போது அவர் குமாரசாமி கவுண்டர் வருவார். ஏனுங்க ஐயா பழனி போய்ட்டு வருமாம்பார். உடனே சொல்ல, சரி கூப்பிட்றான் போயிடுவோம். கடவுள் கூப்பிட்றான், நம்ம போயிடணும். அங்கேயும் போக முடியல. அந்த பழனி ஆண்டவர் சிலையே திருடிட்டாங்கன்னு. அவருக்கு பேர் தொழிலதிபர் தீனதயாளன். செல்ல திருநவனுக்கும் தொழிலதிபர் பேர் பட்டாங்க. என்ன மற்ற தொழிலதிபர்லாம் எப்படி இருக்குது? எனக்கு கர்ணனை பேசும்போது எனக்கு அழுக வந்து, ஒரு குழந்தை உன்னதமான இடத்துல பிறந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்து மறைமுகமாக வைக்கப்பட்டனால தானே அந்த குழந்தை வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. ஒன்று சூரியனாவது இவன் என் பிள்ளைன்னு சொல்லியிருக்கலாம்ல உலகத்துக்கு. அவனுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸும் கிடைச்சிருக்கலாயா? சங்கடம் பாருங்க. முழுமையான வில்வித்தை தெரிஞ்சு போராடுவானா, அவன்கிட்ட போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுக்கானுல, ஜாதி சான்றிதழ் கேட்டுக்கானு யாருன்னு. என் பெரிய பையனுக்கு சாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். சுகான் இப்போ சினிமாவில் இருக்கானே அவன் 10ஆம் கிளாஸ் எழுதும்போது வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்தான். இப்போ என் வீட்டுக்காரர் கேட்டேன், என் அம்மா சிரிக்கான்னு. நீங்கள் சாதிலாம் இல்லைன்னு அவங்க ஹெட்மாஸ்டர் வந்து சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. என் அப்பா சொல்லி கொடுத்தாங்களே என்னன்னு கேட்குறேன். நான் ஹெட்மாஸ்டரை கூட சொன்னேன், இந்தியன் போட்டு சேர்த்துக்கிறேங்கன்னு. சர்டிஃபிகேட் வேணும்ட்டார். எனக்கு தெரியாது. அப்புறம் தாசில்தார்ட்ட தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். நாங்கள் நம்ம தம்பி ஒருத்தன் தான். எதுக்கு அவள் எங்கேயும் வந்துட்டு போகிறா? பயமாக இருக்குது. உள்ளே ஏதாவது போயிருந்தால் பிரச்சனை இருக்கும். உள்ளே போயிருந்தால் நான் அவர் தான் உள்ளே பண்ணுவீங்கண்ணா. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டான், எப்போ நீ இல்லைன்னு சொன்னீங்க. சரி பாப்பானா சர்டிஃபிகேட் கேட்டார் மாஸ்டர். நோயில் வட்டாட்சியர்னா தம்பி முத்துக்குமாரசாமி இருக்கான் தாசில்தாரா.
நான் கூட்டு கேட்டேன், தம்பி இவனுக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணும். அவன் சொன்னான் பேக்வேர்டு போட்டு தரேண்ணா. எல்லாம் பிள்ளை மாதிரி பிள்ளை பேக்வேர்டு போடுவேங்க, துளு வெள்ளாடுன்னு போட்டுடலான்னு. அதுக்கு மேலே எதாக இருக்கான்னு கேட்டால் இசை வெள்ளாடுன்னு போட்டால் மோஸ்ட் பேக் வேணாம், அது போட்டால் ஊரில் வேறு மாதிரி நினைப்பான், அது வேறு ஜாதி. இப்போ சென்னை சிரிச்சே கேட்டேன், எப்படா ஒன்றுக்கு மாற்றுவீங்கன்னு. 500 தான் வித்தியாசம்ட்டான். நம்மளை கடவுள் ஒரு ஜாதியில் பிறக்க வச்சுருக்கான், தாசில்தார் 500 மாற்றி விட்டுருதானே. அவன் படித்தவன் தானே, படித்தவன் சூதும் பாவம் பண்ணால் போவான் ஐயோன்னு போவாங்க பாரதி. படித்தவர் ஒழுக்கம் இல்லாமல் போனால் அந்த நாடு அழிஞ்சிருங்கிறான் பாரதி. அதுதான் நடக்குது. என்ன சொல்றீங்க? இப்போ நான் வர்றேன், அந்த போலீஸ்கார் வந்து கார் இங்கே போகக்கூடாது. நீங்கள் கொடுத்ததான் முன்னால் ஒட்டியிருக்கேன் பாரு, உன் வேலையை பார்த்துலப்பா, பார்க்க வேண்டாமா? ஆனால் கள்ளச்சார வியாபாரி வந்தால் செல்விட்டு அடிக்கானே. கள்ளச்சார வியாபாரி போது போலீஸ்காரன் போகிறான், ஒன்றும் போல சொல்லிடுங்க. என்னாச்சு நல்லா இருக்கலாங்க, அவன் நல்லா இருந்தால் ஊரில் கிட்ட போவான். கர்ணன் மேலே கடவுளே கருணை காட்டல இல்லை, கண்ணனே. அவன் மரணத்துக்கு பிறகு ஒரு கருணை காட்டி என்னத்துக்கு? முதல்ல காமிச்சிருக்கணும் கண்ணன். கண்ண பரமாத்மான்னா அதுதான். கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம் பாரு கண்ணதாசன். கண்ணன் மோக வடிவம், ராமன் தான் காதல் வடிவம்னு படிங்க. குழந்தை இளைஞர்களெல்லாம் சொல்ல நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க. சுசீந்திரன் என்ன ஊர்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பெரியவர் புலவர் ராம்சாப்பிள்ள என்னை பார்த்து புத்தகங்கள்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு போனால் அதை படிச்சுட்டே இருந்தேன். தலை வரலாறு, அப்புறம் அந்தாதி பாடியிருக்காரு. ஒரு அம்மன் இருக்க, முக்கியமான அம்மன், அதை பற்றி அந்தாதி, அந்த வரலாறு அவர் செலவழித்து போட்டிருக்காரு. நம்ம போய் கேட்டு வாங்கி அவர்கிட்ட வாங்கி படிக்கணும்ல பிள்ளைகள். அவர் ஒன்றும் ரூபாய்க்கலை, இலவசமாக தான் அச்சடிச்சிருக்காரு. சில பேர் என்கிட்ட வந்துடும், அண்ணாச்சி நம்ம புஸ்தகம்லாம் என்ன விலைம்மா, ஒரு விலை கொடுத்து கடையில் வாங்கி கேட்டல. ஏன்னா நம்மகிட்டனா வாங்கிட்டு காலில் விழுந்து கும்பிட்டுருவோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. நம்ம 7 லட்ச ரூபா செலவு. அது நான் எனக்கு என் வாழ்க்கையில் கர்ணன் பார்த்தது எம்ஜிஆர் ஒரு ஆள். சிவாஜி வீட்டில் ஒரு துப்பாக்கி சூடு தகராறு, இந்த பிரபு பயிலும் பெரிய மகனும் சுட்டுக்கிட்டாங்க. சிவாஜி பதறி போய் இவரை கூப்பிட்றாரு, நான் சிவாஜி வீட்டில் இருக்கேன் அண்ணே அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் கேஸ் இல்லை தம்பி, கேஸ் ரிஜிஸ்டர் ஆகலை, நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன். அண்ணன் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுறாங்க? அந்த ஆள் இவர் ரொம்ப எதிர்க்கிறவர். அண்ணன் இருக்கும்போது ஏன்டா வருத்தப்படுறாங்க? சிவாஜி அப்புறம் என்கிட்ட அழுதாரு, பிள்ளைவாள் நீங்கள் நன்மைன்னு சொன்னீங்க, உண்மைதான், நல்லவன், சினிமா உனக்கு எடுத்துப்படுதியா? அந்த ஆள் அதே இந்த விஜயகாந்த் ஒருத்தன் இருக்கான்ல, எம்ஜிஆரை விட அதிகம் கொடுத்தவன், குடிச்சு வினா போயிட்டானே. நான் சின்ன பிள்ளையிருந்து பழக்கானு என்னாச்சுமா, குடிக்காடான்னு. அவன் மனைவி பெரிய கோடீஸ்வரன் விட்டு பிள்ளை, வாழ்க்கையே போயிட்டு இருப்பான். மகனை கூப்பிட்டு வந்திருக்கான். என்ன பண்ண, நானும் இந்த அரசியலில் நான் செய்த பாவம்லாம் எப்போ தொலைஞ்சிருந்தா 3 தடவை தேர்தலில் நின்று எல்லா பயிலையும் கும்பிட்டேன், பாவம் தீர்ந்துட்டு. ஏன் கும்பிட்டேன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டான்னு தெரியாது. அந்த ஊரில் ஒரு முட்டா பையன் தான் எனக்கு வழிகாட்டும், அங்கே கும்பிடுங்கம்மா அண்ணாச்சி, இங்கே அதில் ஒரு சரியாக கும்பிட்டு தொலைங்களாம்மா. நான் புறநானூறு படிச்சிருந்ததுக்கு திருக்குறள் படிச்சிருந்ததுக்கு பெரிய அந்த நாய்ட்டை தான் அலையணும். கருணாநிதி ஏற்று போட்டிட்டேன். அதில் மெட்ராஸ் அரசியல் நமக்கு புரியல. அது மட்டும் இல்லை, நம்ம ஆள் ஒவ்வொரு தெருவுலையும் 3 அம்மன் கோயில் வச்சுருக்கான். அவ்வளோ அம்மன் கோயிலை கொண்டு நிறுத்திடுவானு தேர்தலில். அம்மனுக்கு ஒட்டாயா இருக்கு, கொண்டு நிறுத்திட்டு அந்த பூசாரி ஒரு கொட்டாய் விடுவான்ல, அம்பாள் வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நுரையீரலுக்கு காற்று பல்லினாங்க, கொட்டாய் வரட்டானா மூடுங்க. உன்னை எவன் எலெக்ஷன் நிற்க சொன்னான்? 3 அம்பாள் கோயில் 100 ரூபாய்க்கு தட்டில் போட்டோம். சரி, நம்மளால தான் அப்படி பண்ணா நினச்சிருந்தா. கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் வந்தார், ஒரு வக்கீல், பிஷப்பை பார்த்தீங்களான்னாரு. நான் எதுக்கு பார்க்கணும், 10,000 ஓட்டு இருக்கு அவர்கிட்ட. நான் சொன்னப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோமான்னு. ஒன்று கொழுப்பு ஒன்று விட்டு போகாதுன்னு. அப்புறம் எனக்கு நம்ம சாமியான விழுந்து கும்பிட்டுருவோம், திருநீர் அள்ளி பூசிடுவார். அவர் எப்படி கும்பிட்டுன்னு தெரியாது. அவர் கியூன்னு சொன்னால் மண்டி போட்டு பிஷப் மோதிரத்தில் முத்தம் கொடுங்க. நான் முத்தம் கொடுக்க, அது எச்சியாக இருக்கு. என்ன எடுப்பேன் தான், அந்த வேட்பாளர் முத்தம் கொடுத்தான், தொடக்க முன்னாடி வந்துட்டேன்னாரு. அப்போ பார்த்தேன் 10,000 ஓட்டு பிரிஞ்சுட்டு. நம்ம இனிமேல் அடுத்த வக்கீல் வந்தான், பிஷப் பார்த்தியானா பார்த்தேன்னா, அது ப்ராஸ்டன்ட் பிஷப்யா, கேத்தலிக் பிஷப்பை பார்த்தியானா. அப்போ எனக்கு சந்தோஷம், நம்மளை மாதிரி இவனொல்லையும் நிறைய பெரியது இருக்கு போலன்னு. ஆனால் அந்த தேர்தல் அடிக்கும்போது ஒரு வசதி, நம்ம எப்போ எழுப்பினானோ, எப்போ குளிப்பாட்டினானோ, எப்போ பல் தேய்ச்சானோ தெரியாது. அவனுடைய குளிப்பாட்டி, அவனுடைய பவுடர் போட்டு, அவனுடைய ட்ரெஸ் பட்டி கூட்டுப்போம். என்னாச்சு, இங்கே கும்பிடுங்க, இங்கே கும்பிடுங்க. நாங்கள் ஐயா சிதம்பரம் இவ்வளோ பெரிய ஆடு தென்காசியில், அவளையே தேர்தல் நிறுத்தி வருது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும், நான் பார்க்குறேன், ஒரு கூட்டம் கடை முன்னாலும் அவளுக்கு கும்பிட்டு நிற்கும். அப்புறம் எனக்கு சின்ன என்னென்ன வேறு வழி இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் கும்பிட சொல்லலாம். அப்போ கத்தலிக் பிஷப்ட்ட போயிட்டேன். காலைல 7 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டேன்.
அவர் இந்த பாமன்னிப்பு கூண்டில் உட்காந்துருக்காரு. போய் கேளுங்க நாச்சு, போய் கேளு, அவர் பாமன்னிப்பு கூண்டில் இருக்கார்ல என்ன, இன்னும் 20 ஊருக்கு போனட்டான். நான் உடனே போய் மண்டி போட்டு, ஃபாதர் நான் இந்த மாதிரி திருநெல்வேலியில் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் நிற்கிறேன். அவர் உடனே நான் பரமண்டத்துக்கிற பிதாவே, இந்த பாவி தேர்தலுங்கிற பாவ களத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார், இவன் பாவத்தை மன்னித்து. நான் சொன்னேன், நானும் ஆமன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த இடத்த என்ன சொல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ரூமுக்குள்ளே தள்ளிட்டானோ, சின்ன லைட் ஏறுது. அங்கே ஒரு ஆள் இயேசு வருகிறார் வருகிறார் வருகிறார், அந்த வந்து விட்டார். நான் சொன்னேன், அவர் தான் நம்ம ஊரில் ஓட்டு இல்லையில அவையாமல வாரான்னு. அப்போ தான் அது அல்லேலுயாவான்னு தெரியாது. அல்லேலுயான்னு ஒன்று போல சத்தம் போட்டாங்க. ஒரு முஸ்லீமை எனக்கு வேலை பார்க்க வந்து சேலத்தில் சிங்கமார் கள்ளமட்டை கம்மி, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டான். அவனுக்கு கொண்டு ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து, முஸ்லீம்களை விடலை, பள்ளிவாசலை கொண்டு வச்சு எனக்கு ஒரு தொப்பியை போட்டு, அவங்க ஒரு 5 கிலோ பூந்தியை வாங்கி, அவங்க வேற இனக்கா பணக்கா கணக்கான்னு சொல்கிறான். அது நம்ம திருநெல்வேலி பிள்ளை மாதிரி பேர் ரொம்ப குசுமாக சொன்னான். தோக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானே தெரியல. என்னாச்சு, நான் எல்லாம் வீடு வந்து இந்த கூத்தில் மாட்டிக்கிட்டாச்சு, அனுபவிச்சுடணும். ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன், அங்கே ஒரு பெரியவர் கூப்பிட்றாரு, தம்பின்னாரு. என்னன்னு, எனக்கு இந்த வெள்ளாட்டங்கறி தலைக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எது தேர்தல் நிற்கணுக்கு எல்லாம் வேலை கொடுக்காம பாருங்க. எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கேட்டுங்கன்னா புரியுது. கேவலப்பட்டு சின்னாமனப்பட்டு, அப்புறம் கடைசியில் நரசிம்மராவ் என்ன பண்ணார், என்கிட்ட கேட்காம கருணாநிதி வேறு நிறுத்திட்டார். அப்போ என் வீட்டுக்காரி புற்றுநோயில் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, பெரிய தலைவருக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் நிற்கலைன்னா அவங்கள தப்பாக சொல்லிடுவான், நின்றுங்கன்னு. அவளை மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு நான் போயிட்டு வருவேன் சாப்பாக்கத்துக்கு. அப்போ தான் நினச்சேன், இப்போ என்கிட்ட ரொம்ப நெருங்கிய தலைவாட்டியோ தர சொன்னேன், இல்லை நீ மந்திரியாக இருந்தது தப்பு, திரும்ப ஆய் தொலைச்சிடாத, பெரிய கேவலமான படைப்பு இந்த படைப்பு. இங்கிலீஷ் வேறு பேசுவான்னு, உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் பேசுவான். மந்திரி இங்கிலீஷ் பேசினா கேட்டு தான் இருக்கான், தப்பாக பேசினாலும் என்ன சொல்லிய. ஒரு மந்திரியோட மகன் காலேஜில் லீவ் லெட்டர் எழுதியிருக்கான், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ப்ளீஸ் கிராண்ட் 1 வீக் லீவ்னு. நான் போனால் பிரின்ஸால் ரொம்ப அன்பாக இருப்பார், நினச்சி பாருங்கள் ஒரு அப்படி எழுதியிருக்கான். நான் சரியாக தானே எழுதியிருக்கான், தங்கச்சிக்கோ காலை கல்யாணம் பண்ணால் இந்த போய் தானே கஷ்டப்படணும், அது சஃபரிங் தானே. நீங்கள் வேறு இதுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்காங்க. அவன் அப்படி எழுதுவான். ஒரு பேர் கடத்திட்டு போயிட்டானே கிட்னாப்பிங், அதானே அவன். நம்ம அந்த கிட்னாப்பிங்னு அந்த நாய்க்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு பயிலுமே எம்ஏ எம்னா படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். நான் கேள்வி கேளுங்க, மாப்பிள்ள என்னடா படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்காங்க. ஒரு நாயும் யூனிவர்சிட்டிஸ் ஆர் செல்லிங், தீஸ் பீப்புள் ஆர் ஆல் பையிங். எனக்கு இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து டாக்டரேட் கொடுக்குறேன் நாங்கள், வேண்டான்ட்டு. எதுக்கு சொன்னேன்னா, இந்த ஊரில் எல்லா பேரும் டாக்டர்னு போட்டிருக்கான், இல்லினாய்ஸ் பட்டாலும் தனியாக போட முடியாது வேண்டாம், என்னை விட்டுரு. இல்லை உங்கள் மாதிரி எல்லாருடைய அன்பும் தான். இத்தனை பேர் கூடியிருக்கீங்களே, என் பேச்சை கேட்கணும், அதுக்குன்னு கடவுள் எனக்கு எவ்வளோ கடவுள் முன்னால் நான் எப்படி நின்றுருப்பேன் காந்திமதி முன்னால். இப்போ இன்னைக்கு பூரா காந்திமதியை இன்னைக்கு கூட்டம் நான் நல்லா பேசணும், முழு செய்தின்னு சொல்லிடணும், என்னை காப்பாற்றிருன்னு அழுதேன். அப்போ கூட புறப்படும்போது ஒரு சின்ன சிக்கல் உடம்புல வந்துட்டேன். எல்லா பையனும் என்ன சொல்லலாம், டாக்டர்லாம் இங்கே திருநெல்வேலியில போனோம்னா எதுக்காக காட்ட போனால் ஒரு நாள் இருப்பார், உடனே வெளியே போயிடுவார். காந்திமதி இருக்கா, நம்மளை நம்ப மாட்டார். டாக்டரா இல்லை, ஒரு டோக்கனுக்கே 500 ரூபா வாங்கிதானுல. அப்புறம் அந்த 10ஆம் கிளாஸ் படித்த பிள்ளை ஒன்று வேலை பார்க்கணும், அவளே டாக்டர் நினச்சி விடா தெரியுமா நம்மளை. இருங்க ஆம்பா, நான் சொல்ல ஏட்டி செருப்பால் அடிச்சிருவேன், அந்த தயிரை கூப்பிடு வெளியே டாக்டரை. நான் வெளியே இருந்து எல்லாம் பக்தவச்சலன்றேன், அவன் பதறிப்போ வந்துடுவான். இல்லை இவளேனா எதுக்கு 10ஆம் கிளாஸு, அவளே டாக்டர் மாதிரி பேசுவான். கேட்டீங்களா, பிள்ளைகிட்ட சொல்கிறேன், நிறைய படிங்கப்பா, தெரிஞ்சுக்கிடுங்க. நான்லாம் படிக்கலாம், நான் எப்படியோ பெரிய ஆளாயிட்டேன். அது எல்லாரும் ஆக முடியாது. சிலவை சொன்ன நீங்கள் மட்டும் இப்படி ஆனீங்க, தெரியலடா, எனக்கே தெரியல, இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னை பார்த்து நீ வீணாக போயிடாது. இப்போ அந்த நேற்று வந்தாலும் வைக்கல, எங்களோட ஜெயகோபால் அவன் மனை கூட்டு வந்தான், 10ஆம் கிளாஸ் படிக்கான்னு. தாத்தான்னா நான் உங்களை மாதிரி ஆண் நினச்சான்னா, அப்போ நான் சொன்னேன் சிப்பியாப்பிள்ளைக்கு பிறந்திருக்கோம், ஜெயகோபாலுக்கு பிறந்துட்டார். சிப்பியாப்பிள்ளை பிறந்தனால அப்படி ஆனேன். ஜெயகோபாலுக்கு பிறந்தா நீ என்ன ஆகணும், கடவுளை போய் கேளு. அவங்க கல்லூரி, நம்ம ஆள் கல்லூரி நடத்துறாங்க, பல பேரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தெல்லாம் தெரியாது. ராஜலட்சுமி கல்லூரி ஒருத்த வந்து என்கிட்ட கேட்டான், என்னாச்சு ராஜலட்சுமி கல்லூரி யாருன்னு தெரியுமா, நமக்கு தெரியாதுன்னு. நம்ம ஆள் தான், விசாரிச்சு தானே இதெல்லாம், இது மட்டும் கரெக்டாக விசாரிச்சானு. நம்ம பையங்களுக்கு சொல்றேன், நல்ல அறிவும் ஆற்றலுடைய ஜாதி நம்ம ஜாதி பயன்படுத்தணும். மிகப்பெரிய இடங்கள்லாம் நான் போய் பார்க்க நம்ம பேரில் தான் காணும். ஆனால் என்ன இளவு, எங்கே போனாலும் இளவு இழுத்துறதாங்க. ஏதாவது சேட்டை பண்ணி வம்பு பண்ணி முதல்ல சம்பளம் கொடுக்க முதலாளி எகிடுறானோ. நான் யார் தெரியுமா, ஏன்ட்ட சொல்ல சொன்னேன், எனக்கு தெரியுதா உங்களுக்கு,
கரிவளந்தொன்னில் எங்களுக்கு பெரிய வீடுமா இருந்தது, அப்படித்தான் நம்பணும். இப்போ இல்லை போய் உல எப்பவுமோ இருந்து இது மறைவாக நமக்குள்ளே பழங்கதிகள் பேசுவது ஒரு மகிமை இல்லை. பழமையை பேசாதீங்க. தளவாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவனும் அப்போ அந்த ஜெயலலிதாண்டு சொல்லும், இவன் ஒருத்தன் தான் என்னை ஏற்று பேசுவான். நம்ம அந்த மாதிரி சிரிச்சா சொன்னேன், பிள்ளை மாறலாமா வேணும் சிரிச்சது என்ன அவங்க ஆள் பூரா அப்படி தான் பேசுகிறாங்க. அந்தம்மா பொதுக்குழு சேருக்குள்ள கூப்பிட்டா இவன் தான் எல்லாம் தப்புமா அப்படிமானா அந்தம்மா அதை ரசிச்சது. என்ன இவன் அதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். அப்போ தளவாட்ட சொன்னேன், இப்போ அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கா, மரியாதை வச்சிருக்காப்பா. அது என்ன சங்க நம்ம ஆள்கிட்ட இருக்க தோரணேன். ஒரு நாள் எந்தோ சொல்லிட்டு வந்துட்டான், அவன் மந்திரி வேண்டான்ட்டான். அப்போ சொன்ன அப்போ தான் நம்ம ஜாதின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே நம்மள்கிட்ட கிடையாது தெரியுமா. திருநெல்வேலியில் பசுபதினு ஒரு கலெக்டர் இருந்தார், பிழைவாள். அப்போ தான் காமராஜ் முதலமைச்சர். சங்கர் ரெட்டியாருடைய பார்வை டாக்கிஸாக திறந்து வைக்க வர்றார் காமராஜ். பசுபதி லைசன்ஸ் கொடுக்க, பெயிண்டு காயில் வயர் சரியில்லை, அதுக்கு 20ஆம் தேதிக்கு மேலே ஆர்டர் தான் திறந்துக்கணும். காமராஜ் வந்து இறங்கிட்டார். ஒரு காங்கிரஸ்காரன் போய் சொல்லலாம், இந்த கலெக்டரை தியேட்டரை திறக்க விட மாட்டேங்கிறார், ஏன் அப்படின்னு. அப்போ கலெக்டர் லைசன்ஸ் கொடுத்த அப்புறம் நீ படம் ஓட்டிக்க, நான் இப்போ திறந்து வச்சுட்டு போகிறேங்க. ஒரு பேர் நைஸாக அவர்கிட்டலாம் பட்டன்லாம் போட முடியாது. அவர்கிட்ட நைஸாக சொல்லலாம், இல்லை அந்த கலெக்டரையா நான் நினச்சா முதலமைச்சர் ஆயிடுவேன், காமராஜ் நினச்சா கலெக்டராக முடியுமான்னு கேட்டான்னு உடனே இவர் சிரிக்காரு, பயங்கர சிரிப்பு. அவன் நல்ல தானே கேட்டிருக்கான், முட்டா பையில போய் அவன்கிட்ட அசிங்கப்படுத்திருக்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்க எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும்? அவன் ஐஏஎஸ் தேர்தல் இன்னும் வந்துடலான்னு. மறுநாள் காலையில் கலெக்டருக்கு போயிட்டார். நான்லாம் கூட போகிறேன், கூப்பிட்டு போகிறேன். கலெக்டரை சிஎம் கூட்டா வரணும். இவர் போனோடனே கலெக்டர் வெளியே வராரு, அந்த அம்மா வருது. அந்த அம்மா வருத்தப்படுமா இயல்பாக சொல்கிறாரு, தம்பிலாம் நாங்கள் ஜெயிலில் இருந்ததுக்கான அந்த பண்பை காப்பாற்றுறாங்க, உங்கள் ஆம்பளை பிள்ளை நீங்கள் அப்படியே வளர்த்துணுமா, ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு டெக்னிக், அந்த அம்மா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கொடுங்களேன். அந்த அம்மாவுக்கு சரி சமாதானம் ஆகிட்டாருன்னு. உங்கள்கிட்ட சொல்லையா நிறைய படிங்க, பெரிய ஆளாங்க. எங்கள்கிட்டலாம் வரும்போது இப்போ இன்னார்னு சொன்னால் நாங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன வேணும்னு சொன்னேன். சிலவர் வந்து என்ன சொல்லலாம், எனக்கு ஏதாவது பேங்கில் வேலை வாங்கி கொடுங்க. வேலை இருக்கணும், பரீட்சை எழுதணும், மற்ற நம்ம சொல்லிக்கணும். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சு, நான் ஒரு தடவை ஸ்டேட் பேங்கில் அண்ணெல்லாம் எனக்கு ஸ்டேட் பேங்கில் 58 வேலை வாங்கினாங்க. நான் போகமாட்டேன்ட்டேன். அப்போ எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, போகமாட்டான்ப்பா, வேறு கதையில் உலக புகழ் பிறப்பான், அவனை சொந்தர பண்ணாங்கன்னாங்க. அப்புறம் நான் பல பேங்க்லாம் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம பையன்கிட்ட இருக்க பலவீனம், வேலை வாங்கி கொடுத்துருப்போம், மறுநாள் நம்ம முன்னாள் சிகரெட் குடிப்போம். மாமா சிகரெட் குடிக்கிங்களாம்மா, அதுக்கு முதல் நாள் வரை பட்டினி நாய். ஒரு இந்த பாப்பான்னு நான் தெரியுமா, அவன் வீட்டில் படத்தை வச்சுருப்பான், என்னை வாழ வைத்த தெய்வம். மாற்றுங்க இதெல்லாம். ஒன்றுமே இல்லை, ஜாதி தெரியாமல் ஒன்றும் தெரியாதனால தான் கர்ணன் சீரழிஞ்சிருக்கான். அவ்வளவு. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பகுதிக்கு வர்றதை. என்னமோ அந்த தடவை 3 கடவுளை நான் வரவிடலை. அவங்களுக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது நம்ம பேரில், நம்ம எப்படி போகிறது. அப்போ தான் மாணிவாசகன் நினைப்பேன். அவர் சொல்கிறார், அவன் அருள் இல்லாமல் நீ கோயிலுக்கெலாம் போக முடியாடா. இப்போ சில பேர் ஒரு தடவை இளையராஜா மதுரை கோயிலுக்கு வரான், கார் முன்னால் வந்து நிற்கிறோம். கருமத்துக்கண்ணன் என்ன பண்ணார்னா, ஐயா கார் வந்தாலும் உள்ளே விட்டு நடக்க முடியாது ஐயாவெல்லாம். அங்கே போய் இறங்கிட்டேன். இளையராஜா கேட்டா, என்னையா நீங்கள் இங்கே வந்து இறங்கிட்டீங்கன்னு, நீ சினிமாக்காரன்டா, நான் தமிழறிங்க, நீ வந்து இறங்கலாம், நான் இறங்கக்கூடாதுன்னு. அவனுக்கு என்னதான் அந்த புத்தி இருக்குது. என்னையா நீங்களும் இங்கே வந்து இறங்குனீங்க, எப்பா நீ வந்து சினிமாக்காரன், நான் தமிழறிங்க, செட்டியார் தான் தமிழ்நாடு பத்திரிகை நடத்தினார் அப்பா, அவனுக்கு தமிழ் மேலே மரியாதை. ஒரு கோயில் யார் கையில் இருக்கணும்னா அந்த நகரத்தார் கையில். அப்புறம் நம்ம ஊரில் தான் நம்ம ஆட்கள் சரியாக நடத்துகிறாங்க. சிவதான பிள்ளை நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ரத்னகுமார்லாம் நான் போய் கவர்மெண்ட்டுக்கு எழுதப்போம். we don't try to get the temple to தமிழ்நாடு. அங்கே தமிழ்நாட்டு கொண்டு வா, அப்போ தான் அவங்க ஏதாவது செய்ய முடியும். செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கான். மந்திரியெல்லாம் பாடாவனா தான் கூட சிஎம்ஏ ஐயாம்மா ஒரு ஏட்ட எங்கள் அப்பாட்ட அந்த கெட்ட பழக்கம் இல்லை, கவுண்டர் நல்லா இருக்காம ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஜெயக்குமார மீனவரை தான் கூட. நான் என்னன்னா, தவறு செய்யணும்னு முடிவு பண்ணும்போது பயம் வந்துடுது. காமராஜர்லாம் சொல்ல முடியுமா, தேவரை கைது பண்ணு காமராஜ் முடிவு பண்ணிட்டாரு. யாரை கூட்டா தெரியுமா, இல்லை திருநெல்வேலி டிஎஸ்பி பரம்சமொழியை கூப்பிடு, பிள்ளை மாதிரி தான் கரெக்டாக கைது பண்ணுவான்னாரு. பரஸ்பொண்ணில் தான் போய் கைது பண்ணிட்டு வந்தேன். நான் பரம்சமொழியிட்ட கேட்டேன், சித்தப்பா எப்படி இதை ஒத்துக்கிட்டிய, கைதுலாம் பண்ணிடலான்டான்ட்டு. கைது பண்ணி அவரை வேலூரில் கொண்டு வைக்கிறவங்க எவருக்கும் தெரியாது. அவருடைய அறிவும் ஆற்றலும். எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்ணனை வணங்குங்கள். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல். ஆனால் டிவின்னா நல்ல டிவி. காலைல ஒரு பொம்பளைகிட்ட கேட்குறான்,
வைகுண்ட ஏகாதசியை பார்த்து எப்படி நினைக்கிறீங்க? இட்ஸ் அ சூப்பர் ஃபங்க்ஷன். இது சூப்பர் ஃபங்க்ஷன். லார்டு வெங்கடாச்சலபதினு சைவத்தை விட தமிழை சிறப்பாக போற்றுறது வைஷ்ணவம் தான். அவள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறான், வெங்கடாதிபதிங்க ராமங்க நான் ஒன்று டிவியை கூட இல்லை, தமிழில் பேச விட்டா கேளு. இன்னொன்று பகவானை வணங்கலை. அவங்க சொல்லுவாங்க பெருமாள் சேவை சாதிக்கிறான், அவன் தான் வந்து நமக்கு அருள் சொல்லுவான், காட்டுவான். அதை சொல்ல தெரில. டிவியில் இருக்கானே என்ன பண்ண? என் வாழ்க்கை பூரா சண்டையாக தான் போச்சு. எங்கே போனால் நியாயம், இது தப்பு, அது தப்பு, தமிழை ஒழுங்காக படியும். கர்ணனை பற்றி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் பூரா அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இந்த பிராணம் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல தெரியாது. இந்த கேரக்டர் என்னென்ன அங்கே இருந்திருக்கு. நீங்கள் சகுனி தப்பு பண்ணல பார்த்தீங்களா? அவன் எல்லாரும் தீயவன் நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவங்க குடும்பத்தை அவன் கேவலப்படுத்தியிருக்கான். துரியோதனை பாதாள சேரில் போட்டு பட்டி போட்டு கொண்டு இருக்கான். அதுக்கு பழிவாங்கத்தானே சொந்த தங்கச்சி பிள்ளைகளை பூரா அழிச்சு விட்டாவே. 100 பேர் வந்து போயிட்டான்ல. இன்னொன்று நம்பிக்கை தான் பெருசு, எண்ணு பெருசு இல்லை, 5 தான் எண்ணு. இங்கே 100 இல்லை. இப்போ 5 எப்படி 100ஐ வென்றதுன்னா, 100இன் பக்கம் அநீதி இருந்தது, 5இன் பக்கம் நீதி இருந்தது. தைரியமாக இருக்கணும், வெல்லணும். அடுத்த தடவை நான் நிறைய பேசுகிறேன். அப்போ நான் உயிரோடு இருக்கணும், உடம்பு தெரியாமல் இருக்கணும், 2 இருக்கு. பல பேர் அண்ணாச்சி அடுத்த மாதம் பார்ப்பேன்பா, இருக்க மாட்டான். அதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டேங்கிறாங்க. பத்மகுமார் எல்லாரும் வாழ்ந்துடணும்னு நினைக்கான். முடியாது. எப்போதான் ஒரு நாள் கடவுள் தூக்கிடுதான் செய்வான். யார் நினைக்கான்? அதை இட்லி சாப்பிட்டுக்கும்போது போயிடும். எங்கள் ஊரில் அன்றைக்கி ஒரு பேர் வந்து சொல்லிட்டான், அண்ணாச்சி ஆற்றுல குடிச்சு வீட்டுக்கு போனால. ஆமாம், மைனிட்ட காப்பி காட்டுக்காக காப்பி கொடுத்தால 1 மடை குடிச்சாலும் செத்து போயிட்டாருங்க. இது அவள் கொண்ட மாதிரி. எப்படி பில்டப் பண்ணுறான் பாருங்க. மைனி காப்பி கொடுத்துக்கா 1 மடைக்கு தான் குடிச்சா அண்ணாச்சி இறங்க வா. இவர் காப்பி கேட்டு சாகணும் வந்து கடவுள் முடிவு. அவளையும் என் குற்றம் சொல்கிறேன். அதுதான் நேற்று திலகபதியை சொன்னேன். கல்யாணம் பேசினவன் இறந்து போயிட்டான், அவன் கடைசியில் விதவையாக இருந்தான். அதுதான் அவள் ஒருத்தி தான் திலகத்துக்குரியவர்னு சிவபெருமான் நினைக்கிறார், அவளை பாராட்டுறார். திருநாவுக்கரசருடைய அதுலேயும் ஒரு சங்கடம் வந்துருக்கேன். ஒரு தடவை பட்டிமன்றத்தில் சாமி என்ன பண்ணார், இப்போ எனக்கு திருப்பி சொல்லிடுறார் குண்டகுடி சாமி. 2 ப்ரொஃபஸர் என்ன பண்ணிட்டான், சாமிகிட்ட நேரு நீங்கள் பிள்ளை மாதிரி நெல்லைக்கண்ணன் பிள்ளை மாதிரி திருப்பி சொல்லிட்டான். சாமி குதிச்சிட்டார், என்னடா அநியாயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திருநாவுக்கரசர் உங்கள் ஆளை தான் நாவுக்கரசர் பாட்டே சொல்லியங்க. இந்த நாட்டு எப்படி ஆகிட்டான் பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சி உங்களை பார்த்து நல்ல விட இன்னைக்கு உடம்பு சரியாயிட்டு இருந்தாலும் முன்ன மாதிரி இரவோட பயணத்தில் நிறுத்திட்டேன். வயசாகிட்டே இருக்கு. 4 ரோட்ஸ் தான், எப்படி வரானே தெரியலையே. இந்த பக்கமே ஒரு 4 லாரி வந்துடுதானே. 4 ரோட்ஸ் தானே. இல்லைடா, எந்த ரோடுனாலும் அவன் வந்துடுவான். யமன் வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ரோட்டுக்குள்ளேயும் வந்துடும். எப்போ வரும்னு தெரியாது. அந்த நினைவிலேயே கடவுளை நம்பி இன்றைக்கு எம்பெருமானுடைய சொர்க்கவாசல் தினம் உலகம் பூரா எல்லா கோயிலையும் கும்பிட்டாங்க. சொர்க்கவாசல் அவர் பின்னாலே நடந்து போய் ஸ்ரீரங்கத்துலாம், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கெல்லாம் நான் போனால் ஜீயர் என்னை கூப்பிட்டு விடுவாங்க. ஆண்டாள் பாசுரம் எனக்கு சொல்லிடாம்பார். மரியாதை பாருங்க. ஆண்டாள் நம்ம மடத்துலையும் கூப்பிடுவாங்க. நம்ம மடத்தில் பயப்படுவாங்க, ஏதாவது சண்டை போட்டுருவாங்க. கோடிக்கணக்கில் சொத்து நம்ம பெரியவெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. வச்சு நல்ல தங்க பஸ்பம் சாப்பிட்டுருக்கான்னு ஒரு சாமியார்லாம். சிவஞான போதும் 12 சூத்திரம்னே ஒரு சாமியாருக்கு தெரியல. ஒரு நாள் போயிட்டு சாமி இப்போ என்ன பாடம் நடக்குன்னு, சிவஞான போதம் எத்தனா சூத்திரம் படிக்கன்னு 22ங்கிறது. அது மொத்தமே 12 தான். இவெல்லாம் நமக்கு சாமியார் நம்ம விளக்கம் ஐயா. அப்போ தான் அந்த பேஸ்கார் சொன்னால், மடத்துக்கு வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது சாமிட்டாங்க. அதெல்லாம் அவன் தான் எனக்கு தலைவன், சைவ மட தலைவன். அவன்கிட்ட கூட கேட்கணும்னா தெரியாது. குண்டக்குடி சாமி ஒருத்தர் தான் முழுதும் படிச்சிருப்பார். குண்டக்குடி மடம் இருக்கிற இடத்துல டாஸ்மாக் கடை கிடையாது, சினிமா தேட்டர் கிடையாது. அந்த ஊரை அவளை கட்டுப்பாட்டில் வச்சு 3 காலேஜ் நடத்துகிறார். இவன் நம்ம அருணகிரி நித்யானந்தாவை கூட்டு வந்துட்டான். அப்போ நான் அவனை விரட்டுங்க நாங்கள் இடந்து பாடாப்பட்டு வெளிநாட்டுக்கு போனால் மதுரை மீட்ட சுந்தர மாண்டியமா இல்லை, ஒரு அயோக்கியவை வந்துட்டான்டா, கருமத்துக்கான தான் கூட்டார். ஐயா நீங்கள் வந்தால் தான் போவான். இவன் போய் அவங்க கூட சேர்ந்து ஏதோ தண்ணி அடிச்சாம்பல அருணகிரி பெரிய அயோக்கியங்கய்யா. நைட்டு டைட் பேண்ட் போட்டு தொப்பி போட்டு வெளியே வந்துடுவான் மோட்டர் சைக்கிளில். சாமி அவனுக்கு அடையாளம் தெரியாது. ஒரு நாள் ஒரு போலீஸ் எஸ்பி என்கிட்ட சொன்னார், டு யூ வாண்ட் டு சி அருணகிரி இன் பேண்ட் அண்ட் ஷர்ட்னாரு. காட்டுன்னு நைட்டு டவுன் ஹால் ரோட்டில் கூட்டு போய் நிறுத்திக்கிட்டாரு. ஒருத்தன் போகிறான் பைக்கில் அருணகிரி. அப்போ நான் நம்பணும்ல, ஒரு ஏட்டை வச்சு நிறுத்திட்டார். நிறுத்தினா இறங்குறான், என்னை தூக்கி வாரி போட்டு. என்ன கண்ணுன்னாரு. சாமி இது என்ன கூத்து பண்ணுதிய? சோமசுந்தர தம்பனார் இந்த மடங்களுக்குள்ளே ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்துட்டாங்க.
உங்கள் காலையெல்லாம் வந்து கேட்க எல்லாம் கவனிக்கணும். கோயில் இருக்குது, பிரகாரம் இருக்குது, பிரசாதம் போடுறதும் சாப்பிட்றதும் எல்லாம் வேறு விஷயம். கேட்டீங்களா? எங்கள் ஊரில் அத்தாள நல்ல பெரிய பெருமாள் கோயில் இருக்குது. நானும் என் மனைவியும் கும்பிட போகிறோம். வாயில் சுண்டலை போட்டுக்கிட்டே அவன் பாசுரம் சொன்னான். நான் அவனை என்ன பண்ணேன், ஏய் ஒன்று தின்னுட்டு வா, போய் முகத்தையெல்லாம் கழுவிட்டு வந்து வாய்க்குள்ளே சுண்டல் கிடக்கு, எண்ணெய் மண் மைந்தனைங்க. சொன்னேன், ஏய் என்னடா பெருமாள்னால் இன்னைக்கு உனக்கு அச்சம் வேண்டாமா? நம்ம பற்றாட்டியும் சொல்லணும், நிறைய தெரிஞ்சுக்கோ, நிறைய படி, பன்னீர்னா உண்மையான பன்னீரை கொடு. கேரளா மேலே எனக்கு என்ன மரியாதைன்னா, கோயிலில் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, சுத்தமாக தானே வச்சுருக்கான். இங்கே திருச்செந்தூரில் முருகனுக்கே ஏசி பண்ணிட்டாங்களே, உள்ளே இருக்கால முருகன், அவருக்கு ஏசி. லூஸ் பேர் உள்ளவங்களை என்ன பண்ண, நமக்கு கோவம் வருதுயா, தப்புன்னா கோவம் வருது. இப்போ நம்மகிட்ட வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா நடத்துகிறாங்க. சமீபத்தில் யாரோ பெரிய ஆள் என்ன சொல்லிட்டு இருந்தார், எனக்கு தெரியாது யார், எங்கேயா பார்த்தா நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவன் பேர் நினைவில், ஒரு பெரிய மில் அதிபர், கோயம்புத்தூர்காரன் கவுண்டான்னு சொன்னான். ஐயா அது உங்கள் காலேஜுன்னா. உங்கள் காலேஜ்னா எனக்கு எழுதி வச்ச மாதிரி சொன்னானே, ஏன் காலேஜில்ப்பா, எங்கள் ஆள் காலேஜுன்னு. மெட்ராஸில் அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. சரி, மகிழ்ச்சியாக இருக்குல்ல. நம்ம ஆள் யாராவது நல்லவன் நம்மளை சொன்னால் என்எஸ்கிருஷ்ண மேலே நமக்கு என்ன மரியாதை? இன்னைக்கு வர தமிழ்நாட்டில் அவர் தானே அந்த நகைச்சுவையில் நிற்கிறார். ஒரு நடிப்பு, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலமையில் பாடிட்டே ஒரு இது நடிப்பாங்க, நின்றுக்கிட்டே நம்ம நடிப்பா தெரியுமா கலைவாணர். அவர் மனசு நல்ல மனசு, அவரும் கொடுக்குறவர் தானே எம்ஜிஆர் மாதிரி. அவர் மனசு எப்படி நல்ல மனசு பாருங்க. ஒரு தடவை டெல்லிக்கு ஏரோப்ளைனில் போகணுன்னு புறட்டு போயிருக்காரு. ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கடையில் திரும்பி வந்துட்டான். அந்த விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு. உடனே கலைவாணர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நல்ல வேளையாக போல, அது விபத்துக்குள்ளாச்சு. கலைவாணர் சொன்னாராம், நாம் இருந்தால் அது விபத்துக்குள்ளாயிருக்காது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மனசில் நம்பிக்கை இருக்கு. வீட்டில் நல்லதே சொல்லுங்கள், நல்லதே. பையன்கிட்ட என்ன பண்ணுங்கள், இன்ஜினியர் தான் படிக்கலாம் கொல்லப்படாது. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் ஒரு பையன் எல்லாம் இப்படிதான் டாக்டர் படிச்சுனுங்க. அவன் பையனை, அவன் ஏன்னு சொல்கிறான், தாத்தா டாக்டருக்குன்னா ரொம்ப படிக்கிறேன்னே உன் மகனுக்கு தெரிய மாட்டேங்க அந்த பையன். நான் அப்புறம் சொன்னேன், என்ன சொன்னானு, டாக்டர்னா படிக்கணுவே அப்படிங்க. அவன் ஏங்க வா விட்டுறேன், அதுதான் படிக்கணும், ஏன் வற்புறுத்துறேன். சிவகாசிலேருந்து ஒரு நாடார் வந்தார். என்னெல்லாம் நான் இந்த கேவலம் பாருங்க. அவர் பையன் பரீட்சை எழுதியிருக்கான்னா அந்த பேப்பரை திருநெல்வேலிக்கு வந்திருக்கான். இதில் 99 மார்க் போட்டால் என் பையன் டாக்டர் ஆயிடுவான், நான் 10 லட்ச ரூபா கொடுத்துறேன். அதில் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீ போயிரு. ஏன் என்னாச்சு, 10 லட்சம் தாரங்கார் போச்சு சொன்னேன். நான் தெரிஞ்சுக்கிட்டே சொன்னேன், நம்ம 10 லட்ச ரூபா வாங்க மார்க் போட்டு அவன் டாக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்க, நமக்கு இறுதி காலத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு நம்மளை சேர்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்ம டாக்டர் ஆகிருந்தானா. அப்படியா சிந்திச்சு பாருங்கடா. ஊரில் என்ன நினைக்க, அன்னைக்கு பணம் காப்பாற்றவே, நேரத்தே சொன்னேன், பணம் காப்பாற்றவே. ரொம்ப அதிகமாக பணம் வச்சுருந்தா பிள்ளையே கொண்டு விடும். நாடு அப்படிதான் இருக்கு. ரொம்ப பணம் வச்சிருந்தா எல்லா முகலாய மன்னர், பெரிய பெரிய மன்னர்கள்லாம் கொண்டது அவங்க பிள்ளைகள் தானே. ஆட்சி தனக்கு வேணும்னு. நல்லா இருங்க, ஒற்றுமையா இருங்க, தயவு செய்து. யாராவது ஒருத்தர் தலைவராக ஏற்றுக்கிடுங்க. நம்ம ஜாதியில் பெரிய சங்கடம், எல்லாரையும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அறிவாளி. நம்ம பெண்களுக்கெல்லாம் இருக்கிற கற்பனைக்கு இவங்கெல்லாம் கதை எழுத ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவிலே பெரிய எழுத்தாளர் ஆகிடும். அது பூரா வீணாக்குறாங்களே. இந்த சிவசங்கரி, இந்துமதி பூரா பிராமண பொம்பளை தான் தெரியுமா. நம்ம பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க. ஜெயகாந்தா நம்ம உலகம் பூரா புகழ் பெற்றார்ல அவர். ஆனால் அவர் சொல்லுவார், எனக்கு இவ்வளவு இலக்கணம் இவ்வளவு தமிழ்னு சொன்னது ஜீவா தோளில் உட்காந்து நான் படித்தேன். ஜீவா தான் சொல்லாடே நல்ல தமிழ் எழுது, இலக்கணம் படி. அவர் தான் என்னை வளர்த்தார், தோளில் வச்சுட்டு பயில்வான் மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. ஜீவாவை கவனிச்சோமா நம்ம. வைக்கம் போகிற இடத்துக்கு ஜீவாவும் பேர், காமராஜும் போனாங்க, அவங்க பேர் வரவே இல்லை. பெரியார் பேர் மட்டும் வந்து ஏன் தெரியுமா, பெரியார் பெரிய கோடீஸ்வரன் விட்டு பிள்ளை, இவங்க 2 பேரும் ஏழை. நம்ம யாராவது நான் அகில இந்திய காங்கிரஸ்க்கு எழுதினேன் ஜீவா வரலாறுலாம் புத்தகமா. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் பண்ணுறான் அவர் வரலாறுலாம். இந்த நார்வேயில் தான் பாரதி விழா ஒன்றில் அவர் பேசிக்கார். பாரதி மகா இருந்திருக்கு. பாரதி மகா மேடையில் சொல்லியிருக்கு, எல்லாரும் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, ஜீவா வடிவத்தில் எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கார். எத்தனை பேர் பெருமைப்பட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால் முழு அளவில் பேச முடியல. நான் உடலாம் அப்படி இருக்கேன். ஆனால் என்னுடைய ஆசை வந்து தமிழ் பேசிட்டு இருக்கும்போதே மரணமடையணும் தான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் சாப்பிடாது. நல்ல பெரிய மேடையில் வெளிநாட்டில் பேசிக்கும்போது இறந்தோம்னா கண்ணதாஸ் மாதிரி நீங்கள் எல்லாரும் அதுக்கு எனக்கு ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த கமிட்டியாருக்கு
ரொம்ப நன்றி. நேற்று சொன்னேன்ல அவங்ககிட்ட, உடுப்பியில் சாப்பாடுலாம் நல்லா, காலையில் ஆரியபவனில் போய் சாப்பிட்டேன். நேற்று துண்ணெல்லாம் இருந்தது. பெரிய ஹோட்டல் நல்லா கட்டியிருக்காங்க, அருமையாக இருக்கு உணவு. நான் சென்னையிலே கிரீன் பார்க்கில் தங்குவேன். அங்கேருந்து கார் எடுத்து நாரதகான சவாக்கு எதிர நம்ம கன்னியாகுமரி ஐயர் ஒருத்தன் சின்ன கடை வச்சிருக்கோம். கமல்ஹாசன் அவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், மாமா நான் இப்போ போகிறேன், அங்கே தான் போய் சாப்பிட்றேன் ஐயர் கடையில். சாப்பாடு 10 ரூபா கூட வச்சுக்கிட்டுமியா, ஒரு சாப்பாடும் புரிய மாட்டேங்க. சென்னா பட்டுருவாங்க, பலக் பண்ணிருங்க. நம்ம பயிலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுதானே, அது இழுத்தா வந்துக்கிட்டே இருக்கு சாப்பாடு. நம்ம சோறுனா உருட்டி உள்ள போட்டுலாம். நேற்று நைட்டு 2 செவ்வாழைப்பழம் சாப்பிட்டேன். வக்கீல் வாங்கி கொடுத்தான் ஜெயகோபால். செவ்வாழைப்பழம் எவ்வளோ அருமையான சத்துள்ள உணவு. சாப்பிட மாட்டேங்கானே, பழம் சாப்பிட்னா கேட்க மாட்டேங்கிறேன். ஐ டோன்ட் லைக் ஃப்ரூட்ஸுங்கிறான். அது இங்கிலீஷ், அதுவும் தமிழில் சொல்ல மாட்டேங்கான் நாய். உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன், ரொம்ப நன்றி. நேற்று இன்னைக்கு என்னை மதிச்சிங்க அவ்வளோதான். ஏன்னா என்னால் முழு அளவில் நெல்லைக்கண்ணனை அவங்கள்ட்ட காட்ட முடியல. இந்த 3 கடவுளும் நினச்சா அடுத்த வருஷம் காட்ட வைக்கணும், இருக்கணும். எல்லாரும் ஆசீர்வாதம். நன்றி.